அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த மாணவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி وعليكم السلام வபரகாத்துஹு. ورحمة الله السلام ورحمة وبركاته. ஓகே பிள்ளைகள், நாங்க இன்னைக்கு சிற்றரசியல் பகுதி சம்பந்தமா பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய நாகரிக பாடத்திலேயே இஸ்லாமிய நாகரிக பாடம் வேணாம் என்று போற அளவுக்கு மிகவும் கஷ்டமான பகுதி என்று இந்த 6 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல 6 வருஷமுமே கஷ்டம் என்று சொன்ன பாடம் தான், பகுதி தான் இந்த சிற்றரசியல்ன்றது. எல்லா பாடங்களையும் படிக்க முதல்ல சூப்பர் 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 படிவம் சார் வடிவம் சார் ரெண்டு சொல்ற பிள்ளைகள் இந்த சிற்றரசுனா ஐயோ சிற்றரசா சார் ரெண்டு தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த சிற்றரசுன்றதுக்குள்ளுக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய பெயர்கள், நிறைய இடங்கள், அட தோற்றம், அட முடிவு, அட ஆட்சியாளர்கள், அட சிஸ்டம் எல்லாமே ஒரு குழப்பகரமான நிலையை தோற்றுவிக்கிற அப்படின்னு சொல்லித்தான் எல்லாரும் பார்க்கிற. ஆனா சிற்றரசியல் ஈஸி, நல்ல ஈஸியான ஒரு பகுதி தான். அது அவ்வளவு கஷ்டம் உண்டு இல்ல பிள்ளைகள். சரி, நீங்க நினைக்கிற மாதிரி அது கஷ்டம் இல்லாம இல்ல, அது ஈஸியான பகுதி. 4 சிற்றரசுகள் தான் நம்மளோட எக்ஸாம்ல தந்திக்குது. ஏன்னா மிச்சப்படி அக்லபிய தந்திக்கிறாங்களா, அதை தாண்டி வேற டிரான்சொக்சியானால தோன்றின வேற சிற்றரசுகள் தந்திக்கிறாங்க. ஆனா ஒன்றும் இல்ல, 4 சிற்றரசு தான். பொய்தி, செல்ஜூக்கி, ஃபாத்திமி, ஐயூபி, இந்த 4 தான் தந்திக்கிறாங்க. வேற சிற்றரசு இல்ல. அந்த 4 படிக்கிறது பெரிய இஷ்யூவும் இல்லை. சரி ரைட், சும்மா சிம்பிளான விஷயம் தான் சிற்றரசுகளுக்கு ஈக்கிறது. இதுவரை காலமும் சிற்றரசுகள் வரல. எனவே இனி வராதுன்னு எதிர்பார்க்கல, அது இனி நிச்சயம் வரும். ஏன்னா எடுக்கிறது கேள்வி இல்லைன்றதால இனி கட்டாயம் வரும். சரி, இனி சிற்றரசியலை விட்டு போட்டுட்டு அடுத்த பாடத்துக்கு போகல. அது சிற்றரசு கட்டாயம் படிச்சுதான் ஆகணும். எக்ஸாமுக்கு ரெடி ஆகி ஆகணும். நீங்க கட்டாயம் சிற்றரசு வரும் புள்ள. சரி ரைட், நாங்க இன்னைக்கு பாடத்துக்கு போகணும். சரி, போறதுக்கு முதல்ல இன்னைக்கு ஒரு அவர் தானே, 8 மணிக்கு ஆஃப் ஆகணும். அடுத்து நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை பிள்ளை, எனக்கு எக்ஸாமிங்கிறதால நாளைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்காது. அடுத்தது நான் சிற்றரசு நாளை முடிக்கிறேன்னு தான் வந்தது. பட் துரதிருஷ்டவசமா இன்னைக்கு நாங்கள் ரெண்டை படிப்போம். போய்ஹிதியையும் செல்ஜூக்கும் கனெக்ட் ஆகி வரதால அந்த ரெண்டையும் படிப்போம். மீதியை நாங்கள் அடுத்த பாட வேலையில நாங்கள் படிப்போம். சரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட வேண்டிய தேவை ஈக்குது. இன்ஷால்லா நான் அதையும் போட்டு செஞ்சு தாரேன். சரி, ஓகே. அதுதான் கடந்த காலங்களில் 3 ஹவர், நான் 2 ஹவர் 9:30 வரைக்கும் பாடங்கள் எடுத்து இத்தான் இப்படியான டைம் ஒன்று வரும்னு தான். சரி, நெக்ஸ்ட் வீக்கிலும் இப்படி வரும். பட் அதுக்கு முதல்ல இந்த 6 முடிச்சும் ஆகணும். 6 7 முடிக்கணும். 2 மந்த் ப்ரொஜெக்டுக்கு முதல்ல 7ஐயும் முடிக்கணும். இன்ஷால்லா ட்ரை பண்றேன். சரி, ஓகே. சிற்றரசு அப்படின்னா என்ன தெரிஞ்சது சொல்லுங்க பாம். இதுக்கு முதல்ல படிச்சது தெரிஞ்சது எல்லாம். சிற்றரசுன்னா என்ன? எனி ஐடியா? சிற்றரசுன்னா என்ன பிள்ளைகள், ஒரு ஐடியாவும் இல்லையா? இல்ல சார் இல்ல. தெரியாதா? அப்ப படிக்கலையா? இல்ல இப்போ ஒரு நாடு வந்து ஒரு அரசுக்கு கீழே தான் இயங்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து தன்னோட நிர்வாகத்தை செலுத்துறவங்க, ஆதிக்கத்தை செலுத்துறவங்க, ஆட்சி செய்யறவங்க. ஆட்சி செய்யறவங்க. ஓகே, வேற? வேற? சரி, ஓகே. சிற்றரசு அப்படின்னு சொன்னாப்புல இந்த பொலிட்டிக்கல் பாடம் எடுத்தாங்களுக்கு சிற்றரசு ஈஸி. பொலிட்டிக்கல்ல ஒரு இது ஒன்று வருது, இந்த சமஷ்டி முறை என்று சொல்லி உண்டு. அந்த அந்த முறை தான் இந்த சிற்றரசுகள்ன்றது. ரைட், அந்த பாடம் எடுத்தவங்களுக்கு இது ஈஸியா பற்றும். சரி ரைட், ஓகே. சிற்றரசுண்டா இப்ப நம்மட அப்பாசி ஆட்சிக்கு தானே பிள்ளை அந்த டைம்ல இந்த இது ஃபுல்லா அப்பாசி ஆட்சி. சரி, இது ஃபுல்லா அப்பாசி ஆட்சியா தான் நீஞ்சிங்க. ஏரியா ஃபுல்லா அப்பாசி ஆட்சி. இது எல்லாமே இந்த அப்பாசி ஆட்சிகளாக தான் நீஞ்சி. இது ஃபுல்லா அப்பாசி ஆட்சி எல்லா இடங்கள்லையும் பரவி இருந்துச்சு. இப்ப முழு அப்பாசி ஆட்சிக்கும் ஒரு கலீஃபா தான். சரி, இப்ப இதற்கு முதல்ல நபி அவங்கள பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் நபி அவங்கன்ற ஒருத்தர் தான் தலைவர். குலஃபாக்களை பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்குமே குலஃபாக்கள் அபுபக்கர் அலி மட்டும்தான், உமர் அலி மட்டும்தான், உஸ்மான் அலி மட்டும்தான், அலி அலி மட்டும்தான் தலைவர். அதுக்கு பிறகு உமையாக்களை பார்த்தாலும் உமையாக்களை சிஸ்டமும் அதே தான். ஆனா அப்பாசியர் வரும்போது அப்படி அல்ல. அப்பாசியர்கள் என்ன செஞ்சாங்கடா, அவங்களுக்கு நாங்க பார்த்துட்டோம். அப்பாசியர்களை பார்க்கும் போதே நாங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா, அப்பாசியர்களை பார்க்கும் போதே நாங்க
விளங்கணும் என்னன்னு சொன்னா அப்பாசியர்களை நாங்க எப்படி சொன்ன பார்க்கணும்னாப்புல நாங்க இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தோம் உமையா ஆட்சி எப்படி உமையா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்தது போர்ல தான். ஏன்னா நாட்டை டெவலப் பண்றதை விட கொஞ்சம் போர் சூழல் தான் கூட ஆயிடுச்சு. அப்பாசிய ஆட்சி அப்படி அல்ல, அவங்களுக்கு போர்கள் பெருசா இருக்குல்ல, எல்லாமே என்ன நினைச்சு டெவலப் பண்றதுக்கு டைம் இருந்துச்சு. சரிதானே? ஸோ அதனால இந்த அப்பாசி ஆட்சியாளர் என்ன செஞ்சாங்கன்னா எப்படி சரி நம்ம நாட்டை டெவலப் பண்ணணும், நம்ம நாட்டுக்கு சல்லி வார மாதிரி ஏதாலும் செய்யணும்னு ஆரம்ப கட்டத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இல்லாம போயிட்டு இது எப்ப சாத்தியம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்பாசி ஆட்சியோட இறுதி கால பகுதியில். இப்ப நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேனே, இப்ப நம்ம நாடு எது பிள்ளைகள்? நம்ம நாடு எது? இலங்கை. இலங்கை. இப்ப கிழக்குக்கு வாராரு என்ன அன்றகுமார் திசாநாயகன் நெக்ஸ்ட் வீக்கா பெரோஷா சரி 20ஆம் தேதி 20 நாளை மறுதினம் கிழக்குக்கு விஜயம் மேற்கொள்றாரு என்ன நம்ம நாட்டுல. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப 20ஆம் தேதி தான் வாராரு. இப்ப அவர் கொழும்புல இருந்துன்னு ஜப்னால என்ன நடக்குது வெள்ளன அந்தி படம்னு பார்த்துட்டே கேளுமா அவருக்கு? ஏழுமா? ஓட்டமாவடியில என்ன நடக்குது மார்னிங்ல இருந்து நைட் வரங்காட்டின்னு அவர்கிட்ட 24ஆம் தேதி பார்த்துட்டே கேளுமா கொழும்புல இருந்தோண்டு? இல்ல. ஒரு சின்ன ஒரு நாடு 65,610 கிலோமீட்டர் தான் சதுர பரப்பளவு தான் நம்ம நாட்டுல தூரமே. அந்த அதுள்ளுக்கே கொஞ்சம் தான் ஈக்குது. அப்ப அந்த சின்ன கெப்புள்ளுக்கே நம்ம நாட்டை பார்க்க இல்லாம ஈக்குது. அப்ப இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி பிள்ளைகள் பாக்குற? ஒரு ஆளால பார்க்க இயலுமா? ஒரு ஆளால பார்க்க இயலுமா? இல்ல. ஏலா என்ன அது பாருங்க, இவ்வளவு பெரிய பகுதியை ஒரு ஆளால பார்க்க இயலாது. அப்ப இதனாலதான் என்ன செஞ்சாங்க, அதுவும் இல்லாம இப்ப ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் இருந்தா பாத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. இப்ப உமர் அலி மாதிரி ஒருத்தர்னா எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பார்க்கலாம். ஆனா ஒரு பலவீனமான ஒருத்தர் வந்தா பார்க்க இயலாது. அது மாதிரிதான் இந்த அப்பாசி ஆட்சியில இப்ப அபு ஜஃபர் அல் மன்சூர் பிறகு வந்த யாருமே ஒரு உறுதியானவங்க இல்ல. எல்லாரும் சும்மா நோமலான ஆட்சியாளராக வந்தாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க என்றால் ஆங்காங்கே சில சிற்றரசுகள் சரி ஓகே புள்ளல். அப்ப நாங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளணுமா, இதுதான் நடந்தது. சரிதானே? அதாவது அப்பாசி ஆட்சியில் இறுதி கால பகுதியில் எப்படியாலும் நாங்களோட முழு நாட்டையும் முழு சாம்ராஜ்யத்தையும் ஒரு ஆளால டீல் பண்ண இயலாத ஒரு நிலைமை வந்துச்சு. இதனால என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா, சும்மா வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். இதுல ஆப்பிரிக்கா எது சொல்லுங்க பாப்போம். இது ஆப்பிரிக்கா. கீழே இருக்கிறது. ஓகே பிள்ளை, ரைட் ரைட் ரைட். இப்ப இந்த ஆப்பிரிக்கா தானே, இந்த ஆப்பிரிக்கா முழுவதுக்கும் ஒரு ஆள் வச்சுக்கொள்வோம். இப்ப பாருங்க, மொரோக்கோ இருக்குது இங்க, இப்ப இந்த சிம்பாவே இருக்குது இங்க. இந்த சிம்பாவேல இருந்து கொண்டு இந்த மொரோக்கோவை பார்த்துக்கொள்ளலுமா நாட்டு ஜனாதிபதிக்கு? ஏழுமா? கஷ்டம் தான். நாட்டுலுக்கே பயணம் செய்யறதுக்கு எத்தனை நாள்? இந்த சிம்பாபேல இருந்து மொரோக்கோக்கு போறேன்னு சொன்னாலே 3 நாள் பிடிச்சிடும். நாட்டுலுக்கே 3 நாள் பயணம். அப்ப இப்படி இருந்து கொண்டு அங்க இருக்கிற நாட்டு மக்கள் அதெல்லாம் துல்லியமா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கொள்ளலுமா? ஏழுமா? ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் இருந்தா பார்க்கலாம், உமர் அலி மாதிரி, ரைட். ஆனா ஒரு சாதாரண ஒருத்தரால பார்த்துக்கொள்ளல பலவீனமா. இப்படியான ஒரு நிலைமை தான் நினைச்சுன்னா அப்பாசி ஆட்சியில காலப்பகுதியில வந்து என்னன்னா சில பலவீனமான ஆட்சியாளர்கள் வரவும் இங்க தொங்கல் வைக்கிற சில பகுதிகளுக்கு நிதி போகுது அல்ல, நிதி போறல்ல.
அவங்கள பார்த்து கொள்றதுக்கு பாதுகாப்போ பட்ஜெட்டோ அப்படி இல்லை. அப்பாசியர் நினைஞ்சிட்டாங்கன்னா மொரோக்கால இருக்கிற மக்கள் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி இந்த கலீஃபாக்கள் என்ன செய்யறல அத அத கவனிக்கிறல்ல. கவனிக்கிற இல்ல. சோ இதுதான் நடந்த ஆப்பிரிக்கா சாம்பிள் தான் சொல்றேன். ஆனா நம்ம சாம்ராஜ்யம் வந்து இதுதான் நம்ம சாம்ராஜ்யம். இது பாருங்க இப்ப நம்ம கலீஃபா வந்து இப்ப இருக்கிறாரு. அப்பாசிய ஆட்சியோட தலைநகரம் எது? பக்தாத். பக்தாத். பக்தாத்ன்றது ஈரான் தெஹ்ரான் ஈராக் பக்தாத் அப்படின்னா ஈராக்ல இங்கதான் சென்ட்ரல் தலைநகரம் ஈராக்ல பக்தாத். அப்ப இங்க இருந்து கொண்டு லிபியா ஈஜிப்ட் அங்க ஸ்பெயின் அங்க டர்க்கி இங்க ஈரான் இங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் டர்மகிஸ்தான் சவுதி அரேபியா யமன் ஓமான் முழு சாம்ராஜ்யத்தையும் பார்க்கணும். அப்பாசி ஆட்சியில சில ஆட்சி வர டைம்ல அவங்க என்ன பக்தாத மட்டும்தான் பார்த்தாங்க. அதை தாண்டி லிபியா மக்கள் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி கணக்கும் எடுக்கிறல்ல. ஈஜிப்ட்ல இருக்கிற மக்கள் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரின்னு அவங்க கணக்கு எடுக்கிறல்ல. எமன்ல இருக்கிற மக்கள் ஓமான்ல இருக்கிற மக்கள் அங்க டர்க்கில இருக்கிற மக்கள் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி கணக்கு எடுக்கிறல்ல. இப்ப நான் கேட்கிறேன் எமன் மக்களும் ஓமான் மக்களும் ஈஜிப்டோ லிபியாவோ டர்க்கியோ இந்த அப்பாசிய கலீஃபாவுக்கு ஆதரவு தெரியப்படலாம் மாட்டாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா தான் அவங்க அப்பாசிய கிலாபத்துக்கு அவங்க ஓட் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? அவங்கள என்ன மதிப்பாங்க. அப்ப அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அவங்க என்னதுக்கு மதிக்கணும்? இந்த சிந்தனை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுட்டு இதனால என்ன செஞ்சாங்கன்னா தனித்தனியாக நாங்க பிரிஞ்சு போறோம் எங்களை நாங்களே பார்த்து கொள்ள போறோம் என்று அப்பாசிய கிலாபத்துல இருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? பிரிய தொடங்கினாங்க. ஆனா பிரியறதுக்கான எண்ணம் வந்துட்டு நாங்க பிரிஞ்சு போறோம் அப்பாசிய கிலாபத் அதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க எங்களுக்கு எங்கட தேவைகளை நாங்க பார்த்துக்கணும் பிரியறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்படித்தான் இந்த லிபியா ஈஜிப்ட் இதெல்லாம் அப்படித்தான். இப்ப பாருங்க ஆரம்பத்துல ஷாம் ஷாம் என்று சொன்னா இன்னைக்கு எந்த பிரதேசம்? ஈராக் வரும் ஈரான் வரும் சிரியா வரும் துருக்கி வரும் ஈஜிப்ட் லிபியா அந்த ஷாம்னா இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் வரும். ஆனா இப்ப ஷாம்னு சொன்னா எதுன்னு தெரியாம இருக்குது. ஏன்னா அந்த டைம்ல ஒன்றா இருந்தது. இப்ப என்ன நடந்துட்டு எல்லாம் என்ன நடந்துட்டு பிரிஞ்சு போயிட்டு. காரணம் இந்த அப்பாசிய கலீஃபாக்கள் செஞ்சதே இல்லை. ஒழுங்கா அந்த மக்களை பார்த்துட்டு தான் அவங்க பிரிஞ்சு வைத்திக்க மாட்டாங்க. அவங்களோட பாதுகாப்புக்கோ அவங்களோட சாப்பாடோ அது இது ஒன்றையும் இப்போ கவனிக்கலையா. அதனாலதான் இந்த பிரிஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல பாருங்க எந்த அளவுக்கு டேலண்ட்னு. அப்பாசி ஆட்சியில நான் சொன்னேன் ஒரு பரம்பரை ஆட்சியை பிடிச்சி ஹாரூன் ரஷீத் காலத்துல. எந்த பரம்பரை அது? பர்மகிகள். அவங்க என்ன செஞ்சாங்கடா ஒரு பாருங்க அந்த அளவு புத்தி எந்த அளவுக்கு அவங்களுக்கு கூர்ம வேண்டியது. அவங்களுக்கு விளங்கிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போக போறாங்க. அதனால அவங்க பிரிஞ்சு போகவும் கூடாது நாட்டுக்கு வருமானம் வரவும் போகணும். அதனால அவங்க என்ன செஞ்சாங்கடா ஈஜிப்ட் மக்களை கூப்பிட்டு நீங்க நினைச்ச மாதிரி ஆட்சியை நடத்தி கொள்ளுங்க பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க அப்பாசி ஆட்சியால ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்து அதுக்கு நீங்க கட்டுப்படும். நீங்க விரும்பிய ஆட்சியை நடத்தி கொள்ளுங்க விரும்பிய சுயாட்சியை நடத்துங்க. ஆனா அப்பாசி ஆட்சியால ஒரு அறிவித்தல் தந்தா அதுக்கு நீங்க கட்டுப்படணும். அதே மாதிரி நீங்க விரும்பிய ஆட்சியை நடாத்துங்க. நடாத்தினாலும் மாசம் மாசம் நீங்க எங்களுக்கு ஒரு தொகை அப்பாசி ஆட்சிக்கு ஒரு தொகையை நீங்க எங்களுக்கு தந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த பர்மகிகள் தான் இந்த சிற்றரசுகள் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அது வரைக்கும் இந்த சிற்றரசு என்ற முறை இருக்குல்ல ரைட் ஆங்காங்க இருந்தாலும் இப்ப உமையாக்கள் இந்த இப்ப நாங்க வச்சுக்கொள்ள நபியங்களோட காலத்துல சிற்றரசு பெர்மிஷன் கொடுக்கப்படல. உமையாக்கள் கொடுக்கல அப்பாசியர்கள் கொடுத்தாங்க. ஆனா அப்பாசியர்களையும் ஆட்சியாளர்களா கொடுத்த யாரு கொடுத்த பெர்மிஷன்? பர்மகிகள். அவங்க தான் நீங்க சிற்றரசியல் நடத்துங்க. ஆனா ஒரு கண்டிஷன் எங்களுக்கு ஒன்றால 2 கண்டிஷன். ஒன்று மாதாந்தம் எங்களுக்கு சல்லியா தந்துடணும் வாடகையா. இப்ப நாங்க ஒரு வச்சுக்கொள்வோமே நமக்கு ஒரு லேண்ட் உண்டு ஒரு கடை உண்டு ஈகுன்னா நமக்கு செய்யல சரி ஒரு வயல்னு வச்சுக்கோமே நமக்கு வயல் ஒன்று ஈகுது. ஆனா நமக்கு செய்ய டைம் இல்லை. அதை இன்னொருத்தருக்கு செய்ய கொடுத்தா அதனால நமக்கு என்ன லாபம் சொல்லுங்க. சரி வயலை விடுங்களே அது விலங்கலன்னு வச்சுக்கோ. ஒரு வீடு ஒன்று ஈகுது. அந்த வீட்டுல நமக்கு இருக்கிறதுக்கு டைம் இல்லை நமக்கு ஒன்றும் இல்லை. அதனால அந்த வீடு சும்மா பால் அடைஞ்சு போகுது. சோ அந்த வீடை பால் அடைஞ்சு போக அப்படியே விடுறது நிலமா இல்லாட்டி இன்னொருத்தருக்கு கொடுத்து
அதன் மூலம் ஒரு வாடகை எடுத்துக்கொள்ற நிலைமை. இதுல எது ரெண்டு யூஸ், இந்த ரெண்டுல எது யூஸ்? வாடகை எடுத்துக்கொள்றது நல்லா. வாடகை ஏன்னா எடுத்துக்கொள்ற நல்லது. கிடைக்கும் அதுதான். தானே. அது மாதிரி தான் இந்த சிற்றரசு சிஸ்டம். சிற்றரசு நடத்துங்க, ஆனா மாதாந்தம் எங்களுக்கு என்ன தந்துடணும்? அப்பாசி ஆட்சிக்கு பணம் தந்துடணும். பணம் தந்துடணும். சலுகை. பணம் தந்துடணும். அப்ப இந்த முறைய முதன்மை அறிமுகப்படுத்தினது அபு ஜவுஃபர் அல் மன்சூரோ, இல்ல அதுக்கு முதல் இந்த அபுல் அப்பாஸோ, இல்லாட்டி ஹாரூனோ, ஹாதியோ, மஹ்தியோ, ஹாரூன் ரஷீதோ யாருமே இல்ல. யார் அறிமுகப்படுத்தின இந்த சிற்றரசு சிஸ்டம்? பர்மகீக்கள். சரி. சோ அப்ப இந்த பர்மகீக்கள் என்னத்துக்கு இதை சிற்றரசு உருவாக்கினாங்கடா? பிரிஞ்சு போகவும் கூட நாட்டுக்கு நலவு வந்துடணும். ஏன்னா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சுட்டாங்களே, அதனால பிரிஞ்சு போகாங்க. நினைக்கிறேன் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச பாடம் எடுத்த பிள்ளைகளுக்கு அந்த சமஷ்டின சிஸ்டம், வேற்றுமையில ஒற்றுமை காணல் ஒரு தியரி ஒன்று இருக்குது. அது படிச்ச பிள்ளைகளுக்கு இது ஈஸியா இருக்கும். சரி. அப்ப இங்க எப்படின்னு சொன்னாமா, பிரிஞ்சு போக ஆரம்பிச்சாங்க தானே. நீங்க பிரிஞ்சு சுயாட்சி நடத்துங்க, எங்கட அதிகாரத்தையும் நீங்க கட்டுப்படணும், மாதாந்தம் எங்களுக்கு பணம் தந்துடணும், உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புனா நாங்க தருவார்வோம் அப்படின்ற எக்ரிமெண்ட்ல தான் இந்த சிற்றரசியல் உருவாக வேண்டிய. சிற்றரசியல் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டதும் 1 2 3 ஆரம்பிச்சு எல்லா இடங்களையும் சிற்றரசு தோன்ற பெற்றுச்சு. சரி. 100க்கும் மேற்பட்ட சிற்றரசு தோன்றிட்டு, நீங்க கூட 4 தான் தோன்றின, 4 மெயின், 4 அப்பாசி ஆட்சியோட சம்பந்தப்பட்டதால அந்த 4 மெயின், ரைட். மத்தபடி 4 தான் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. 4 மட்டும்தான் அப்பாசி ஆட்சியோட சம்பந்தப்படுது, அதிகமா செல்வாக்கு செலுத்துது. மத்த எல்லாம் இருந்ததா, ஆனா அது அவங்களோட பாட்டுக்கு இருந்தாங்க, குழப்பம் இல்லை, அவங்களோட பாடும் அவங்களுக்கு. அந்த அடிப்படையில ஒவ்வொரு இடத்துலயும் தோன்றிச்சு. எனவே இந்த கஸ்பியன் கடலை அண்மித்து தோன்றியதா இது கஸ்பியன் கடல். இது விளங்குதா? கஸ்பியன் கடல். இந்த கஸ்பியன் கடலை அண்டி தோற்றம் பெற்ற ஒரு சிற்றரசு தான் புவைஹிதின்னு. அதே மாதிரி இந்த பாகிஸ்தான், வட இந்தியா, ஆப்கானிஸ்தானை மெயின் பண்ணி தோன்றின இன்னொரு சிற்றரசு தான் செல்ஜூக்கிய சிற்றரசுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எகிப்தை மையமாக கொண்டு தோற்றம் பெற்ற சிற்றரசு தான் பாத்திமிய சிற்றரசுன்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த பலஸ்தீன், சிரியா, இஸ்ரேல் அந்த பகுதியில தோற்றம் பெற்ற ஒரு சிற்றரசு தான் ஐயூபிய சிற்றரசுன்னு சொல்லுவோம். இந்த 4 தான் நம்ம இஸ்லாமிய நாரிய பாடத்துல போட்டிக்குது, மத்த ஒன்றும் தேவையில்லை. இந்த 4மே, இந்த 4ல 2 ஷியா சிற்றரசு, 2 சுன்னி சிற்றரசு. எது ரெண்டும் சொன்னோம்? 2 நல்ல சிற்றரசு, 2 கெட்ட சிற்றரசு. இன்னொன்று இருக்குது. அப்பாசி ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுத்தாங்க தானே, நீங்க சிற்றரசு நடத்துங்க சொல்லி. பர்மகீக்கள் அப்பாசி ஆட்சியாளர்களூடாக பெர்மிஷன் கொடுத்த உடனே சிற்றரசுகள் தோன்றினது 2 நோக்கம். ஒன்று, சில சிற்றரசுகள் ஒவ்வொரு நோக்கத்துக்காக தோன்றிச்சு. சில சிற்றரசு தோன்றிச்சு எப்பவும் நாங்க அப்பாசி ஆட்சிக்கு பக்கபலமா இருப்போம், அப்பாசி ஆட்சிக்கு நாங்க எப்பவும் பக்கபலமாக இருப்போம் என்ற நோக்கத்துல சில சிற்றரசு தோன்றுச்சு. இன்னும் சில சிற்றரசு தோன்றுச்சு அப்பாசி ஆட்சியை அழிக்கணும் என்ற நோக்கத்துல சில சிற்றரசு தோன்றுச்சு. எனவே அப்பாசி ஆட்சிக்கு பக்கபலமா இருப்போம் என்று தோன்றின 2 சிற்றரசு தான், அதாவது சுன்னி அஹ்லு சுன்னா வல் ஜமாத் பிரிவை சேர்ந்த 2 சிற்றரசு. அதுதான் இந்த செல்ஜூக்கிய சிற்றரசும் சலாஹுத்தீன் ஐயூபியோட ஐயூபி சிற்றரசு. இது அப்பாசி ஆட்சிக்கு என்ன நடந்தாலும் நாங்க கை கொடுப்போம் என்ற நோக்கத்துல தோற்றம் பெற்றது. அதே மாதிரி அப்பாசி ஆட்சியை அழிக்கணும் என்ற நோக்கத்துல தோற்றம் பெற்ற 2 ஷியா சிற்றரசு தான் முதல்ல நாங்க பார்க்க போற புவைஹிதிய சிற்றரசும், அதன் தொடராக இறுதியில ஏற்பட்ட பாத்திமிய சிற்றரசும். சரி. எனவே சொல்லுங்க பாவம், சிற்றரசு தோன்றினது 2 நோக்கம். ஒவ்வொரு நோக்கத்துக்காக சில சிற்றரசுகள் தோன்றிச்சு, ரைட். எனவே அந்த சிற்றரசியல் நோக்கத்தை சொல்லுங்களே பிள்ளைகள். அப்பாசிய இதை அழிக்கணும் அப்பாசியர் ஆட்சிக்கு பக்கபலமா இருக்கும் ஒரு சிற்றரசு, அப்பாசியர் ஆட்சி அழிக்கணும். ஓகே. இப்ப இதுல 4 இதுல அப்பாசி ஆட்சிக்கு என்ன நடந்தாலும் நாங்க பக்கபலமா இருப்போம் என்ற நோக்கத்துல தோன்றினது 2 சிற்றரசு. எது எது? என்ன நுஸ்ரா, என்ன என்ன
அய்யூபிய சிற்றரசும் செல்ஜூக்கிய சிற்றரசும். பாத்திமிய சிற்றரசும் செல்ஜூக்கியரும் அப்பாசியர் பக்கபலம் பாத்திமிய இருப்பது அது சிற்றரசும் ஒன்று. அய்யூபிய சிற்றரசும். அய்யூபிய சிற்றரசும் செல்ஜூக்கிய சிற்றரசும். வெரி குட்மா. அய்யூபிய சிற்றரசு. ஐயூபிய சிற்றரசும் செல்ஜூக்கிய செல்ஜூக்கிய சிற்றரசு. சிற்றரசு தான். அப்பாசிய ஆட்சிக்கு என்ன நடந்தாலும், அப்பாசிய ஆட்சிக்கு என்ன நடந்தாலும் நாங்க பக்கபலமா இருப்போம் என்று தான் அவங்க தோற்றம் பெற்றாங்க. அந்த ரெண்டு சிற்றரசு. இன்னும் ரெண்டு சிற்றரசு தோணுச்சு. எப்படி சரி அப்பாசிய ஆட்சியாளரை கொல்லணும், அப்பாசிய ஆட்சியை அழிக்கணும் என்ற நோக்கத்துல இன்னும் ரெண்டு சிற்றரசு தோணுச்சு. அந்த ரெண்டு பேர் எது? உமைதியும் பாத்திமிய சிற்றரசு. புவைஹிதியும் பாத்திமியும். கிளியரா? ஓ சார். ஓகே. இது 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 இந்த அறிமுகம் விளங்குறத பாடத்துல போகணும். முதலாவது தெரியணும், இந்த சிற்றரசு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? பரமகிகள். பர்மகிகள். இந்த சிற்றரசு உருவாக்கினத்தால அப்பாசி ஆட்சிக்கு நன்மையா தீமையா? நன்மையும் நன்மையும் இருக்குது, சேம் டைம் தீமையும். தீமையும் இருக்குது. ஆனா எந்த நோக்கத்துக்காக இது உருவாக்கின? ஒரு நன்மையை நாடித்தானே. பர்மகிகள் சல்லி வரணும்னு நோக்கம் நன்மையை நாடித்தான் உருவாக்கின. ஆனா சிற்றரசுகள் தோன்றின நோக்கம் அப்பாசி ஆட்சி அழிக்கணும், பாதுகாக்கணும் என்ற நோக்கத்துல சிற்றரசு தோன்றுச்சு. அப்ப அதையும் நாங்க பார்த்துருந்தோம். இப்ப இதுல பிள்ளைகள் ஒரு சிற்றரசை விட்டுட்டு இன்னொரு சிற்றரசை படிக்கலாம். சரியா? அது அப்படிதான் டச் ஆகித்தான் வரும். புவைஹிதி தோன்றிச்சு, அந்த புவைஹிதிய கடைசா அழிச்சது செல்ஜூக். அப்ப புவைஹிதியையும் படிக்கிறதோட செல்ஜூக்கையும் சேர்த்து தான் படிக்கணும். பாத்திமி இருந்துச்சு, ஆனா பாத்திமிய அழிச்சது அய்யூபி. அப்போ ஒரு சிற்றரசை விட்டுட்டு இன்னொரு சிற்றரசை தனியா படிக்கலாம். ஏன்னா ஒரு சிற்றரசை அழிக்கிறதுக்கு இன்னொரு சிற்றரசு தான் வருது. பட்டச்ச அதான் ஒழிக்குது. 2 நிமிடம் இப்ப ரைட். சரி, ஓகே. சொல்லுங்க பிள்ளைகள். அதாவது இந்த சிற்றரசுகள்ல நாங்க ஒன்றை விட்டுட்டு ஒன்றை படிக்கலுமா? படிக்கல. படிக்கிறேன்டா ரெண்டையும் சேர்த்து தான் படிக்கணும். அப்படிதானே? அப்படித்தானே பிள்ளைகள்? ஒன்றை மட்டும் படிக்க இயலாது. சரிதானே? ஏன்னா ஒரு சிற்றரசு தோல்விக்கு இன்னொரு சிற்றரசு தான் காரணம்.
சரி. தென் அப்ப ஒன்றை மட்டும் படிக்க இயலாது, ரெண்டு சேர்த்து தான் படிக்கணும். ஒய்ஹிதியோட செல்ஜூக்கையும் சேர்த்து தான் படிக்கணும். பாத்திமியோட ஐயூபியும் சேர்த்து தான் படிக்கணும். நீங்க படிக்காட்டியுமே நோட்ஸ் படிக்க வச்சிடும். அதான் படித்தான். ரைட். சோ அது முக்கியமானது. தாய் தந்தை இருந்தா தான் குழந்தை வரும்ன்ற மாதிரி ரெண்டு சிற்றரசியலும் நாங்க படிச்சாகணும். சரிதானே? ரைட். அப்ப அது மிக முக்கியமானது. சரி, அந்த அடிப்படையில் நாங்க இன்னைக்கு பார்க்க போற ரெண்டு சிற்றரசு தான் போய்ஹிதியும் போய்ஹிதியும் செல்ஜூக்கிய பாத்திமி சிற்றரசு. செல்ஜூக்கிய சிற்றரசு. சிற்றரசும் தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். இந்த போய்ஹிதின்றது பிள்ளைகள் பாரசி ஆரம்பத்துல வந்து நாங்க இப்ப பார்த்தோம் கஸ்பியன் கடற்பரப்பு இருக்குது. இந்த கஸ்பியன் கடல் பகுதி அண்டிய பகுதியில வந்து ஒரு தைலம் என்ற ஒரு பகுதி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல தைலம் என்ற ஒரு பகுதி இருக்குது. அப்ப அந்த பகுதி வந்து ஆரம்பத்துல பாரசீக பேரரசர் ஒரு மாகாணமா இருந்துச்சு. அப்புறம் உமர் அலி அவங்களோட ஆட்சி காலத்துல அது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டுச்சு. சரி. அப்ப அங்க வாழ்ந்த ஆக்கள் ஆரம்பத்தை விட திம்மிகளாக இருந்தாங்க. திம்மிகள்னா யாரு? யாரா திம்மிகள்டா? முஸ்லீம் அல்லாதவங்க முஸ்லீம் ஆட்சிக்குள்ள இருப்பாங்க ஆனா அவங்க முஸ்லீம் இருக்கா இல்லாம அப்படியா வரும்? முஸ்லிம் அல்லாதவங்களா? புதுசா இஸ்லாத்தில் சேர்ந்தவங்க வரி செலுத்தி வாழும் முஸ்லிம் முஸ்லிம் அவங்க அல்லாதவர்கள். இஸ்லாமிய ஆட்சியின் கீழால வாழ்ந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு திரை செலுத்தி வாழ்ற திரும்பி வாழ்றவங்க வாழ முஸ்லீம் அல்லாதவங்க முஸ்லிம் அல்லாதவங்க. அவங்க செலுத்துற வரிக்கு ஒரு பேர் ஒண்ணு இது என்ன வரி அது? ஜிஸ்யா. ஜிஸ்யா. ஜிஸ்யா வரியா? சரி. அப்ப அதை நாங்க விளங்கி வச்சுக்கணும். அப்ப ஆரம்பத்துல இவங்க எப்படி இஸ்லாமிய ஆட்சியின் கீழால வாழ்ற முஸ்லிம் அல்லாதவங்களாக இருந்தாங்க, திம்மிகளாக இருந்தாங்க. பிறகு முஸ்லிம்களா மாறிட்டாங்க. இப்ப இங்க வாழ்ந்ததுல வந்து ஒரு மூதாதையர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் தான் வந்து அபு சுஜா புவையான்னு சொல்லுவாங்க. ரைட். புவையா அபு சுஜா புவையான்னு சொல்லி ஒரு மூத்த ஒருத்தர் இருந்தாரு. ரைட். அப்ப அவர் தான் அந்த இடத்துல பெஸ்டுக்கு போய் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் அந்த இடத்துல இருந்ததால அவருக்கு பிறகு வந்த எல்லாரும் புவைஹிதியர்னு சொல்லப்பட்டாங்க. ரைட். இப்ப உமையா என்ற பரம்பரையில வந்த எல்லாரையும் நாங்க இப்ப எப்படி பாக்குறோம்? உண்மையாக்கள் தான். அது முஆவியர் அலியோ, அப்துல் மலிக்கோ, வலித் பின் அப்துல் மலிக்கோ, உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாரோ எல்லாருமே நாங்க எப்படி பார்ப்போம்? உண்மையாக்கள் உண்மையாக்கள் தான். அதே மாதிரி இந்த புவையா என்ற பரம்பரையில இருந்து வந்த எல்லாரையுமே நாங்க பேரை சொல்லி அழைக்கிறத விட புவைஹிதிகள் தான் அழைக்கணும் இனி. ரைட். அப்ப அதை நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். இப்ப இதுல அந்த புவைஹிது நீக்கிறாரு தானே அந்த மூதாதையர், அவருக்கு வந்து மூணு புள்ளைகள் இருந்தாங்க. அகமது, ஹசன், அலின்னு சொல்லக்கூடிய மூணு புள்ளைகள் இருந்தாங்க. இவங்க நல்ல டேலண்ட், சின்ன வயசுல இருந்தே நல்ல டேலண்ட், புத்தி கூர்மை, உண்மையா அதே மாதிரி வீரம். ஓ எப்படிமா சொல்லுங்கம்மா ரஹ்னா. சரி. இந்த மூணு பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்கன்னா சிறுசுல இருந்து நல்ல டேலண்ட், அதுக்கப்புறம் வயது வந்ததுக்கு பிறகு வாலிப வயது அடைஞ்சதுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நாட்டை பிடிக்கிற அளவுக்கு வீரர்களாக மாறிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த புவைஹிதுன்னு அந்த தைலம் பிரதேசம் தானே அதை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு ஆட்சியை உருவாக்கினாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து. சரி. மூணு பேரும் சேர்ந்து அந்த தைலம் ஆட்சி செஞ்சாங்க. தைலமுக்கு ஒரு தலைநகரை வச்சாங்க, அதான் ஷிராஸ்ன்னு சொல்றேன். ரைட். ஷிராச தலைநகராக கொண்டு அவங்க ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இப்ப ஒரு மாதிரியா ஏதோ எதிரிட்ட இருந்து பாதுகாக்கிற அளவுக்கு, எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட அதிகாரம் மீக்குது. ஏன்னா ஒரு நாட்டை பிடிச்சி தலைநகரண்ட உருவாக்கி ஆட்சி செய்யறா வீரம் இல்லாமையா பிள்ளை வீரமீக்குது. ஸோ அப்ப இந்த மூணு பேரும் நல்ல டேலண்ட். அப்ப அவங்க வந்து ஷிராச தலைநகராக கொண்டு இந்த மூணு பேருமே ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இப்ப என்ன நடக்குதுன்றதுன்னா கலீஃபா முஸ்தகபி, இப்ப நீங்க இவிடத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த கஸ்பியன் பகுதியில இருக்கக்கூடிய அந்த சிற்றரசு என்ன? இப்ப நாங்க பாக்குற சிற்றரசு புவைஹிதுகள் புவைஹிது. புவைஹிது. Right. நான் இந்த பாகிஸ்தான் வட இந்தியால ஒன்று ஈக்கிட்டு சொன்னேன், அது செல்ஜூக். ரைட். இப்ப இந்த ரெண்டும் உருவாகிட்டு இருக்குது. ஓகே தானே? ரெண்டும் என்ன செய்யறாங்க? அப்பாசிய ஆட்சிக்கு மாதாந்தம் என்ன செஞ்சுட்டு வராங்க? திரை செலுத்தி வாழ்ந்துட்டு வராங்க. அது ஓகே தானே?
அது ஓகே தானே? ஓகே ஓகே ரைட். அது விளங்காட்டி இங்க இவிடம் விளங்காது. சரி ரைட். அப்ப அந்த வகையில தான் நாங்க இப்ப புவைஹிதியை நாங்க படிக்கிறோம். சரிதானேம்மா? இப்ப இவங்க என்ன செஞ்சாலும் அப்பாசிய கிலாபத்துக்கு என்ன செய்யணும்? மாதாந்தம் என்ன வரி செய்யணும்? செலுத்தணும். பரிசீலித்தல் பரிசு கொடுக்கணுமா? வரி வரி செலுத்தல் வரி செலுத்தணும். சரி, மாதாந்தம் என்ன செய்யணும்? வரி செலுத்தணும். ரைட். இப்ப என்ன செய்யறாங்க இவங்க? வரி செலுத்துறதுக்கு முதல்ல அப்பாசி ஆட்சிக்கு திடீரென்று ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா ஒரு பெரும் இதொண்டு வந்துட்டு, ஆபத்தொன்னு வந்துட்டு. இப்ப ஆபத்து வந்தா இவங்க யார்கிட்ட உதவியை கேட்பாங்க? சொல்லுங்க பாப்போம். வந்தா புவைஹிதுகள்கிட்ட. புவைஹிதின்னு சொல்லக்கூடாது, சிற்றரசுகள்கிட்ட. சிற்றரசுகள்கிட்ட தான் உதவி தேடுவாங்க. இப்ப இவங்களுக்கு இதற்கும் இப்ப நம்ம நாடு ஆபத்துல இருக்கும் போது நாம் என்ன செஞ்சோம்? இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது மாதிரி போர்த்துகேர விரட்டை யாரை கொண்டு வந்தோம்? ஒல்லாந்தர. ஒல்லாந்தரை கொண்டு வந்தோம். அதே மாதிரி இப்ப அப்பாசி ஆட்சிக்கு துருக்கிய படையிட்ட இல்லாட்டி துருக்கிய படையினத்தால அட்டகாசம் ஏற்பட்டா ஒரு உரோமட்டையோ பாரசீகத்தையோ இல்லாட்டி இங்க இருக்கிற மொங்கோலியர்கள்ட்டையோ இல்லாட்டி எங்கால இருக்கிற யார்கிட்டையோ இல்லாட்டி இங்க இருக்கிற அந்த பெண் மந்திரவாரி காகினட செட்டிக்கிறாங்க பிராங்கி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட உதவி நாடலாமே. அப்பாசிய கலீஃபாக்கள் சிற்றரசுகள்ட்ட உதவி நாடுற வை? சிற்றரசுகள் பலமா இருந்துச்சு. சிற்றரசுகள் அப்படி பார்த்தா உரோம் பாரசீகம் மொங்கோலியா அவங்க எல்லாம் பலம் இல்லையா? அவங்கள்ட்ட வந்து உதவி நாடினா வந்து இவங்களோட ஆட்சியை வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க. அதனால சிற்றரசுகள்கிட்ட செஞ்சா இதா இருக்கும் தானே, அவங்களோட தான் இருக்காங்க. அதனால வெரி குட், பிரில்லியன்ட். அவங்கள்ட்ட உதவி நாடினா நம்மட சிம்மாசனத்துக்கு ஆபத்து. இப்ப பாருங்க, இவ்வளோ ஈரான் வந்து இவ்வளோ எதிர்கொள்ளுதானே. என்னைக்காவது ஒரு நாள் ஈரான் ரஷ்யாட்ட உதவி கேட்டதா? சைனாட்ட கேட்டுச்சா? வடகொரியாட்ட கேட்டுச்சா? இல்ல. ரஷ்யா விளாடிமிர் புட்டின் சொல்றாரு, ஈரான் எங்கள்கிட்ட உதவி கேட்டா நாங்க எல்லாம் அனுப்புறதுக்கு ரெடி, ஃபிளைட்ல தான் எல்லாம் ஈக்குது, அவங்க சொன்னா நாங்க அனுப்புவோம். ஆனா இன்னும் ஈரான் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல, அவங்களே தனியா எதிர்கொள்றாங்க. ஏன்னா ஈரானுக்கு இதெல்லாம் தெரியும், கடந்த கால வரலாறு ஈரானுக்கு தெரியும். இப்ப அவங்கள கூப்பிட்டா சும்மா கூப்பிடலுமா? அவங்க சும்மா வந்து நமக்கு ஃப்ரீயா யுத்தத்தை ஜெயிச்சுட்டு போறதுக்கு அவங்க நம்ம நாண தம்பிகளா? சொல்லுங்களேன் பிள்ளை, நாண தம்பியா நம்மட? இல்ல. இல்ல இல்ல வந்தா நிலத்துல அறவாசி கொடுத்தாகணும். அதனாலதான் பாருங்க அந்த டைம்ல நடந்ததுகள் வந்து பிற்காலத்துல அனுபவங்களா மாறிக்குது. அது அப்படித்தான். இப்ப நம்ம நாட்டை பாருங்க, கடன் சைனா நம்ம நாட்டுல வந்து கடனை கொடுக்க இல்லாம நம்ம நாட்டை கொடுத்துட்டாங்க கொழும்பு போர்ட் சிட்டியை. சரி, அது மாதிரி உலக நாடுகள் எல்லாம் நம்ம நாட்டை பார்த்து படிச்சுட்டு. சரி, இப்ப இந்த ஈரான் சாரி எனவே இந்த அப்பாசிய கலீஃபாக்கள் வெளி இடங்களை உதவி நாட மாட்டாங்க. தண்ட பகுதிகளுக்கு எந்த சிற்றரசு பலமா ஈக்குதோ அவங்கள்ட்ட தான் உதவி நாடுவாங்க. அந்த டைமுக்கு அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல பலமா இருந்த சிற்றரசு எது? புவைஹித். புவைஹிது. அவங்க எந்த சிற்றரசு? ஷியாவா சுன்னியா? ஷியா ஷியா தான். அவங்க தோன்றினது என்ன நோக்கத்துல? அப்பாசி ஆட்சிக்கு பக்க பலமாவா அழிக்கணும் நோக்கத்துலயா? அழிக்கணும். அழிக்கணும் நோக்கத்துல. பட் இது அப்பாசிய கலீஃபாக்கு தெரியுமா? பாவம் நம்மட அப்பாவிகளுக்கு தெரியா. தெரியாது. தெரியா. அப்ப இவங்க சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருந்த எப்படியாலும் அவங்களோட ஷியா அரசை உருவாக்கணும். பார்த்த அப்பாசிய கலீஃபாக்கள் எல்லாம் சுன்னி முஸ்லிமே. அப்ப அவங்களுக்கு அது தடை. இப்ப பார்த்துட்டே இருந்தாங்க அழிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. துரதிர்ஷ்டவசமா அவங்க லக் அடிக்க பண்ணுவாங்க. அந்த அது மாதிரி அவங்களோட காலத்தேடியே போச்சு உதவி, கால்ட்டே உதவி போச்சு. லக் அடிச்சின்னு மாதிரி என்ன செஞ்சாங்கடா? துருக்கிய படை இருக்குது, அது ஒரு வித்தியாசமான பிரச்சனை. அந்த படை இந்த அப்பாசிய கிலாபத்துக்கு அடிக்கடி நெருக்கடி கொடுத்துட்டே வர. அப்ப அவங்களோட அட்டகாசம் அடக்கிறதுக்காக கலிஃபா முஸ்தகபி என்ன செஞ்சாருன்னா பார்த்தாரு, பலம் ஆகிக்கிற அங்க இங்க எந்த சிற்றரசு இருக்குன்னா ரைட் சாரி புவைஹிதி சிற்றரசன் பலம் ஆகிக்குது, செய்தியா அனுப்பினாரு. புவைஹிதிகளே, எங்களுக்கு இந்த துருக்கிய படையிட்ட இருந்து எதிர்கொள்ள கஷ்டமாகிது, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு, சப்போர்ட் ஒன்று தாங்க. உடனே அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த 3 பேரும் யாரு புவைஹிதில? அகமது ஹசன் அலி. அகமது ஹசன் அலி. அஹ்மத் ஹசன் 3 அலி. பேரையும் கலிஃபா முஸ்தகபி கூப்பிட்டாரு. வந்த மாதிரியே அந்த 3 பேரும் துருக்கிய படைய அடிச்சு துரத்திட்டு
என்ன செஞ்சாங்க, ஒரு பாதுகாப்பான ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த முஸ்தகபி வந்து விரட்டி போனாங்க தானே, அவங்களுக்கு ஒரு சன்மானமும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி இருந்தா சரி. ஆனா இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, கலிஃபா முஸ்தகபி வந்தாக்களை வரவேற்று. இப்ப நான் சும்மா சொல்றேனே, ஒரு மாட்டு முதலாளி மாடை ஒருத்தர் மேய்ச்சி அவரோட மாடு வெள்ளனை கொண்டு போறாரு, அதுல அவர் பால் கறக்குறாரு, அதுல வாழ்ந்துட்டு வராரு. இப்ப நாம போய் அந்த மாட்டுல பால், அந்த மாட்டு முதலாளியை விரட்டி போட்டுட்டு முதலாளி அடிமையாக்கி அவர்கிட்டே அந்த மாட்டுகிட்ட இருந்து பாலை கறந்து நாமளே எடுத்து அந்த மாட்டையும் வெட்டி போட்டு அறுத்து திண்டா அது என்ன பேர், அதுக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன பேர் அது? துரோகம். துரோகம். ஏன்னா பாருங்க, முதலாளியவே வேலைக்காரனா மாத்தி அவண்ட மாட்டுல இருந்தே பால் கறந்து குடிச்சு அந்த மாட்டையை அறுத்து இறைச்சாக்கி நாம சாப்பிடுறோம். நமக்கு என்ன உரிமை இருக்குதா? ஒண்ணுமில்ல. அந்த அது மாதிரிதான் இந்த முஸ்தகபி செஞ்ச வேலை. என்னடா, இவர் வந்தாக்களை சும்மா வச்சிருந்தாலும் இல்லாட்டி வந்தாக்களுக்கு ஒரு சன்மானமோ கொடுத்து அனுப்பி இருந்தா சரி போயிது. ஏற்கனவே அவங்களோட நோக்கம் அப்பாசி ஆட்சி அளிக்கணும் சந்தர்ப்பம் பார்த்து. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, தலைக்கு மேல வச்சுட்டு கொண்டாட தொடங்கிட்டாரு. அது எப்படின்னா பாருங்க, இப்படி தலைக்கு மேல தூக்கி கொண்டாடி வச்சிருக்கிறாருன்னு. வந்த ஆட்களுக்கு கலீஃபா முஸ்தகபி என்ன செஞ்சாருன்னா, ரைட், நீங்க வந்துட்டீங்க வெந்துட்டீங்க, உங்களுக்கு நாங்க ஒரு பட்டத்தை வழங்குறோம். என்ன, பிஎச்டி பட்டம் கொடுக்குற மாதிரி. என்ன செய்யறாரு, இஸ்துதௌலா, இந்த அகமது வந்து கொஞ்சம் டேலண்ட், அவர் தான் கொஞ்சம் மூத்தவர். ஹசன் அலி எல்லாம் தம்பிமார்கள், ஆனா அகமது நல்ல டேலண்ட். அப்ப அதுல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அகமதுக்கு மொய்சுத்தௌலா என்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. இப்ப நான் சும்மா ஒரு ஆள், ஆனா எனக்கு பிஹெச்டி பட்டத்தை தந்தா எனக்கு ஒரு கெத்து தானே பிள்ளை. இது நமக்கு நல்ல உதாரணம். இந்த ஷோமி த ஷஹ்மிக்கு என்ன கொடுத்தாங்க, இப்ப அண்மையில நம்ம நல்ல ஃபேமஸ் ஆயிட்டு போற சொல்லுங்கள, ക്ലോക്ക് ഉണ്ട് கிளோக். அதுவும் எந்த கிளோக்? റെഡ് കളർ. ரெட் கலர். இப்ப அது வந்து பிள்ளைகள் இப்படித்தாங்க, அது வந்து சட்டம் அப்படின்னு இல்லை. இது வந்து ஐரோப்பா நாடுகள்ல வந்து ஆரம்பத்துல எப்படின்னு சொன்னா படிச்சாக்களை கௌரவிக்கிறதுக்காகத்தான் அந்த துணியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ட்ரெஸ் கோடு வந்து அறிமுகம். ரைட். அதுக்கு முதல்ல எல்லாம் சும்மா தான் படிச்சோ இல்லையோ கூப்பிட்டு ஒரு கிஃப்டை கொடுப்பாங்க, முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு ஐரோப்பா சில நாடுகள் இணைஞ்சாண்டா இல்ல படிச்சவங்களை கொஞ்சம் கௌரவிக்கணும், கௌரவப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த ட்ரெஸ் கோட அறிமுகப்படுத்தினாங்க. அதுல ஒரு கலர்ஸ் கிட்டத்தட்ட 6க்கு மேல கலர்ஸ் இருக்குது. அதுல படிச்சவங்களுக்கு, உயர்ந்த பதவிகளை முடிச்சவங்களுக்கு ரெட் வரும், நார்மல் பதவிக்கு பிளாக் வரும், அப்படி அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அப்ப அது வந்து ஒரு சாதனை செஞ்சவங்களை கௌரவிக்கிறதுக்கான ஒரு சம்பிரதாயமாக தான் வந்து ஒரு அந்த நாடு அறிமுகப்படுத்தினா இதுதான் கடமை என்றால் ஏதோ ஏதோ அவர் விமர்சனம் நடக்குதுதான், விமர்சனம் நடந்துட்டு வருகுதுதான். பட் இனி கொதிச்செலும்புறாங்க எல்லாரும், படிச்ச மக்களே அப்படி அவருக்கு இப்படி கொடுத்தா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அப்படி எல்லாம் நிறைய நடக்குதுதான். இப்ப இப்படித்தானே அந்த ட்ரெஸ் கோட் மாற்றதாக இருந்தா மாற்றப்படுபவர், அந்த ட்ரெஸ் கோட் அந்த ரெட் கிளொக்கிக்கு தானே, அந்த ரெட் கிளொக் அணியப்படுபவர் எப்படி இருக்கணும், என்ன தகுதி இருக்கணும் அவருக்கு? இவ்வளவு நாள் நாங்க பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தது எல்லாம் சொல்லுங்க பாம். படிச்சுக்கணும், அப்படித்தானே பிள்ளைகள்? படிச்சு உயர்ந்த போஸ்ட்ல பிஹெச்டி லெவல்ல ஈக்கணும். அப்படி இருந்தா தான் அதை அணியலாம். அப்ப இந்த யூனிவர்சிட்டியே போகாத ஒருத்தர் அதை அணிஞ்சா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அந்த கிளக்க வந்து அவமதிக்கிற மாதிரி. அவமாய்க்கலாம். அது முக்கியத்துவம் இல்லை. இப்ப இப்படித்தானே ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து பார்க்கும் எப்படின்னு சொன்னா, இவர்கிட்ட இருந்து ஒரு கிளொக் எடுக்கணும் அப்படின்னு. இப்ப பாருங்க, படிச்சாத ஒருத்தர் நாட்டை சுத்தினத்தால அந்த கிளொக் அணிஞ்சா பாக்குற சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு பிஹெச்டி முடிச்சு அந்த கிளொக் எடுக்கணும்னு தோணுமா, இல்லாட்டி சும்மா ஒரு நாட்டை சுத்தியோ இல்லாட்டி காசு இருந்தா இதை எடுத்துடலாம்னு சொல்லியோ எப்படி அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு அதை பார்க்கறது என்ன நோக்கம் வரும் சொல்லுங்க பாப்பா, என்ன எண்ணம் வரும் மனதில்? இவரே இப்படிதான் சுத்தி இருக்காருண்டா, நம்ம இப்படி சுத்தின நமக்கு வந்துடும் நினைப்பாங்க. அப்ப படிச்ச தேவையில்ல. 6 வருஷம் 7 வருஷம் ஹாஸ்டல்ல இருக்க தேவையில்ல, சாப்பாடு இல்லாம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம், ஒரு ஒரு மாசத்துல காசு இருந்தா ரைட் ரெட் கிளொக்க போடலாம். இப்ப அப்படியே லீக்கி தானே, அது ஒரு என்னதான் அது சம்பிரதாயமோ இல்லையோ அடுத்த ஜெனரேஷன் அதை ஃபாலோ ஒரு முன்மாதிரி எடுத்துருவாங்க என்று நாங்க பார்த்தா சரி. மற்றபடி இதுதான் ரெட் கிளாக் போடுறதுக்கு பிஹெச்டி தான் முடிக்கணும், அது ஐரோப்பிய நாடு ஒரு சம்பிரதாயமா படிச்சவங்களை கௌரவிக்கிறதுக்காக அனுப்பிச்சு ஒரு ட்ரெஸ் கோட், சாதாரண ட்ரெஸ் கோட், அவ்வளவுதான்.
ரைட். அது ஒரு உண்மையிலே எல்லாரும் சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு மதிப்பொண்டு ஈக்குது அந்த காலம் தொடக்கம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலும் இப்படி நடந்தில்லை. அதான் நீங்க பேசு பொருள். சரி, படிச்சவங்களே தான் கொடுக்குறாங்களே ஒழிய இப்படி நாட்டை சுத்தினது கொடுத்துட்டு நம்ம நாட்டை செஞ்சிட்டாங்க. சரி, ஸோ அப்படியெல்லாம் ஈக்குது பிள்ளை. நான் அப்ப என்ன சொல்ல வாரேன்டா, சும்மா ஈக்கிறவங்களுக்கு அதை கொடுத்தா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ஒன்று கூடும்ன்ற மாதிரி தான் இந்த கலீஃபா முஸ்தகபி அகமதுக்கு என்ன பதவி கொடுத்துட்டாரு? பிஹெச்டி கொடுத்த மாதிரி. என்ன பட்டம்? இசுத்தல் முஹைசுத்தௌலா. அதே மாதிரி அதுக்கு பிறகு அவருடைய சகோதரர்களான அலிக்கு கொடுத்தாரு இமாமுத்தௌலா. அதே மாதிரி ஹசனுக்கு ருக்னுத்தௌலா. எப்படி நீ சொல்லக்கூடிய 3 பட்டங்களை கொடுத்தாரு. அது எப்படின்னு சொன்னா பாருங்க, சகோதரர் வயசுல வருவோம். நல்ல சின்ன பொடியன் அலி, சாரி ஹசன், அவருக்கு வந்து பிஏ. அவரு சகோதரரான ஹசன் வந்து கொஞ்சம் பெரிய பொடியன், அவருக்கு வந்து எம்ஏ. அதே மாதிரி அஹ்மத் டெலண்ட் பிஹெச்டி, அவருக்கு தான் என்ன முஹிசுத்தௌலா. அது மாதிரி தான் நாங்க பார்க்கணும். சரி, முஹிசுத்தௌலா எதுக்கு சமன்? பிஹெச்டி. இமாமுத்தௌலா எம்ஏ, ருக்னுத்தௌலா பிஏ. இந்த இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சரி, அது ஒரு பட்டங்கள். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இவங்க இந்த ஒவ்வொரு பட்டங்களை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு ஆட்சி ஒன்றையும் கொடுத்தாரு. ஆட்சி பேர் அப்படின்னு ஒன்று, அதான் அமீருல் உமரான்னு சொல்லி அந்த பாகுபலி படத்துல எல்லாம் வருது. அந்த மஹில்மதின்றது தானே அந்த படத்துல வர அந்த பேர். அந்த ஆட்சியோட பேர் மஹில்மதின்ற மாதிரி நம்ம நாட்டுல ஒவ்வொரு ஆட்சிகளுக்கும் ஒரு பேர் வச்சாங்க. அது மாதிரி இந்த பேர் வந்து இவருடைய ஆட்சிக்கு வந்து அமீருல் உமரான்றதையும் அதையும் கொடுத்தாரு. பாருங்க, கலிஃபா முஸ்தபி செஞ்சிருக்க வேலை. பட்டமும் கொடுத்து, ஆட்சிக்கு பேரும் கொடுத்து, எல்லாம் கொடுத்துட்டாரு. சரி, அப்ப இனி அவங்க கஷ்டப்படணுமா போய்திகள் இவங்களை அழிக்கிறதுக்கு? கஷ்டப்படணுமா இனி? இல்ல. அப்பாசி ஆட்சி ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் கூட காலிலே கொடுத்துட்டாரு. அப்ப ஆரம்பிச்சாங்க அவங்களோட அடுத்த முகத்தை. என்ன செய்ய பார்த்தாங்க போய்திகள்? கலீஃபாவின் பேரோடு தனது பேரையும் குத்துபாக்களை இணைத்து கொண்டார். இப்ப கலீஃபா என்ன செஞ்சாங்கன்னா எல்லா பட்டங்களையும் கொடுத்து இவர்கிட்ட ஆட்சியும் கொடுத்துட்டாங்க. இப்ப அப்பாசி ஆட்சியில கலீஃபா ஈக்கிறாரு. ஆனா ஆட்சி போய்ஹிதியோட ஆட்சி தான் இங்க நடக்குது. போய்ஹிதி சிற்றரசு அங்க ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குது. ஆனா அவங்க தான் இங்க வந்துட்டாங்களே. இப்ப இங்க வந்து அப்பாசி ஆட்சி அவங்க தான் இருக்கு. ஆனா கலீஃபாவை பதவி நீக்கல அவங்களுக்கு. ஏன்னா அது சம்பிரதாயம். கலீஃபாவை பதவி நீக்கினா ஏனைய இடங்கள் வந்து ஏனைய சிற்றரசு இவங்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சிடும், அந்த பயம் இருந்துச்சு. அதே மாதிரி ஏனைய இடங்கள் வந்து அவங்கள அங்கீகரிக்காது. அதனால கலீஃபாவை வச்சுன்னு தான் ஆட்சி நடத்தினாங்க. கலீஃபா ஒரு பொம்மை. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க 3 பேரும் கலீஃபாவை வச்சு கொண்டு இவங்க என்ன செஞ்சாங்க? பிரபுக்களாக மாறி கலீஃபாவின் பெயரோடு தனது பெயரையும் குத்பாக்களை இணைத்துக் கொண்டார். அகமது இணைஞ்சாரு, தண்ட பேரையும் இணைச்சு கொண்டாரு. அதே மாதிரி தினமும் கலீஃபாவுக்கு 5000 திர்ஹங்களை கொடுத்து எல்லாம் தன் வயப்படுத்திட்டாரு. அதே மாதிரி பின்னர் தனது பதவி போய்விடும் என்று பயம் வருகிறது. இப்ப யாருக்கு? முஸ்தகபிக்கு பயம் வருகிறது. இப்ப பயம் வந்து சரியா? அதுக்கு அப்புறம் என்ன எப்படி சரி இந்த புகைதிகள் வந்த மாதிரியே இந்த 3 பேரையும் அனுப்பிடணும். ரைட். அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தைலமிகள் இருவர் கலீஃபாவை சிறை பிடித்து பதவி நீக்கம் செஞ்சுட்டு, இப்ப இந்த செய்தி வந்து தெரிஞ்சிட்டு பொய்திகளுக்கு தெரிஞ்சிட்டு இவர் வந்து நம்மளை பதவி நீக்கிறது ட்ரை பண்றாருன்ற உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவரை கொலை செஞ்சு போட்டுட்டு அடுத்த கலீஃபா அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு கலீஃபான்னு நியமிச்சாங்க. அந்த கலீஃபோட பேர் தான் என்ன? முடிவு. முதியூ தான் அடுத்த கலீஃபா. அவங்களுக்கு ஈக்குவலான ஒருத்தரை நியமிச்சாங்க. ரைட். அப்ப இதுல துருக்கியர் அடக்கப்பட்டு மெசபத்தேமியா, ஈராக் எல்லா பிரதேசங்களும் புகைதிகளோட கட்டுப்பாட்டுல வந்தன. எனவே அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா முயிசுத்தௌலா அகமது வந்து இறக்க அவருடைய மகன் வந்து பக்தியார் இசுத்தௌலா அவரும் அமீருல் உமரா என்று சொல்லி பேர் நடாத்தினா. அதுக்கு பிறகு அதை அவரே தான் கலீஃபாட பெயரோடு தனது பேரை இணைச்சு நாணயங்களை வெளியிட்டாரு. அதுக்கு பிறகு ஷா இன்ஷா என்று சொல்லக்கூடிய பட்டங்களை வழங்கி கௌரவப்படுத்தினாங்க. அதே மாதிரி அவருக்கு பிறகு முயிசுத்தௌலா, அடுத்தது இசுத்தௌலா, ஷம்சுத்தௌலா, ஷரஃபுத்தௌலா, பஹாவுத்தௌலான்னு சொல்லி அவங்க கடைசா மாலிகுர் ரஹீம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க? ஆட்சிகளை நடாத்தினாங்க. அப்ப மாலிகுர் ரஹீம் வரும்போது முஸ்தகபியும் இல்ல, முத்தியும் இல்ல. எந்த ஆட்சியாளர் இருந்த? எந்த அப்பாசிய கலீஃபா?
காயிமின், கலீஃபா காயிம் தான் இருந்து. அப்ப அவருடைய காலத்துல தான் மாலிகுர் ரஹீம் தான் இறுதியாக ஆட்சி செஞ்சார். அப்ப இந்த டைமுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதே சந்தர்ப்பத்துல இப்ப கலீஃபா காயிம் என்ன செய்யறாரு, இப்ப இன்னொரு சிற்றரசுக்கு செய்தி அனுப்புறாரு. நாங்க துருக்கியரை அடக்குறதுக்கு தான் நாங்க புவஹிதியை கூப்பிட்டோம். ஆனா புவஹிதியர் துருக்கியை விரட்டி போட்டுட்டு எங்களை அடிமையாக்கி ஆட்சி செய்யறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கொடுத்தாங்கன்னு கலீஃபா அப்பாசிய கலீஃபா காயிம் மற்ற ஒரு சிற்றரசுக்கு வந்து செய்தி அனுப்புறாங்க. எந்த சிற்றரசு? செல்ஜுகிய சிற்றரசு. செல்ஜூக்கிய சிற்றரசு. எனவே அதுக்கு பிறகு செல்ஜூக்கிய சிற்றரசுல இஸ்தாஃபரான துக்ரில் பேக் வந்து புவஹிதிகளை விரட்டி போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, கலிஃபா காயிம உருவாக்கி கலிஃபா காயிமுக்கும் ஆட்சியை கொடுத்து நல்லாட்சி நடத்துறதுக்கு இது பண்ணாங்க. ஸோ அப்ப நாங்க விளங்கணும் என்னடா, இந்த புவைஹிதிகள் கடைசா வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு உடனடி காரணம் என்ன? யார் வந்தது? யார் விரட்டி அடிச்சாங்களே? செல்ஜூக்கிய சிற்றரசு. செல்ஜூக்கிய சிற்றரசு வந்துதான் அவங்கள விரட்டி அடிச்ச. ரைட். அப்ப பாருங்க, அவங்களோட தோல்விக்கு காரணம் இன்னொரு சிற்றரசு. அப்ப செல்ஜூக் சம்பந்தப்படுது தானே. ஓ அப்ப செல்ஜூக்கை விட்டுட்டா படிக்கலாம். சரி, அப்ப இதுதான் புவைஹிதி சிற்றரசினுடைய சாப்டர். சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாவம். எனி டவுட்? சார் இப்ப அந்த புகையிர சிற்றரசை பத்தி கேட்டு வந்தா அந்த ஆட்சி செஞ்ச ஆட்சி தொடக்கம் வரை அதுல இருந்து இந்த மாலிகுர் ரஹீம் அவர் மட்டும் நடந்த எல்லாத்தையும் வழி நான் சரிதானே? ஓ எல்லாரும் சரி. ஆனா இப்படித்தான், பேர் மிஸ் ஆகக்கூடாது. ஆரம்பத்துல புவையா என்றவருடைய பரம்பரை தானே புவைஹிதிகள். அதுல ஆரம்பிச்சோனும் அதுக்கு பிறகு அந்த அஹ்மது ஹசன் அலி இந்த 3 பேரும் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கலீஃபா முஸ்தகபி பட்டங்களை கொடுத்தாங்க. முயிசுத்தௌலா, ஷம்சுத்தௌலா, ஷரஃபுத்தௌலா அப்படின்னு பட்டங்களை கொடுத்த ருக்னுத்தௌலா அப்படி பட்டங்களை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கலீஃபா அடிமைப்படுத்தி ஆட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் என்ன நடந்துச்சு, புதியதாக கலிஃபா காயிம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து புவைஹிதியில விரட்டுறதுக்காக செல்ஜூக்கியர் உதவி நாடி செல்ஜூக்கியர்கள் வந்துதான் புவைஹிதியில விரட்டி அடிச்சு. அந்த டைம்ல செல்ஜூக்கிய சிற்றரசு வார டைம்ல புவைஹிதியிட இறுதி ஆட்சியாளராக இருந்தது யாரு? என்ன ரஹீம்? மாலிகுர் ரஹீம். மாலிகுர் ரஹீம் அவர்தான் புவைஹிதி ஆட்சியில இறுதி ஆட்சியாளர். ஓகேயா? எனி டவுட்? எனி டவுட்ஸ்? இந்த புகையிரலை பத்தி வேற நோட் சொல்லுவீங்களா? இவ்வளவுதானே இருக்கு சார்? இதுல ஈக்கிறது தான் ஈக்குது. இதைத்தான் நீங்க எக்ஸாமுக்கும் எழுதணும். பெயர்கள் கொஞ்சம் கூடத்தான். எனக்கு எசிங் தெரிஞ்சா புகைதிகள் வாரதுக்கு வாய்ப்பு குறைவோ. நாளிலையுமே இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான சிற்றது ஐயூபி தான். ஐயூபி வர வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் நீங்க புகைதிக்கு ரெடி ஆகிக்கொள்ளும். சார் இந்த புகையிரலை கேட்கணுச்சுன்னா 4 மார்க்ஸ் கேட்பாங்களா இல்ல 10 மார்க்ஸ் பெருசா கேட்பாங்களா? நாளுக்கு எல்லாம் இதுல என்னத்தை கேட்கறதுக்கு? நாளுக்கு வேண்டாம், புகைதி ஆட்சியாளர்கள் 4 குறிப்பிடுக வேண்டாம், 4 பேரை சொன்னா சரி. 4 மார்க்ஸுக்கு வரணும், அப்படித்தானே வரும். வேற எப்படி வரப்போகுது? புகைதி சிற்றரசே ஆராய்கன்னு 10 மார்க்ஸுக்கு தான் வர வாய்ப்பு. ஓகே, வேற? ஓ இந்த சிற்றரசு பாடம் கஷ்டம்னு தான் நானும் நினைச்சேன் ஆரம்பத்துல. நீங்க விளங்கப்படுத்த லேசா இருக்கிறேன். இப்போ ஓகே. அப்ப ஓ சார், மண்டல பட்டுது. ஓகே, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே. இதுல ஓகேயா, கிளியரா? அடுத்ததுக்கு போமா? 8 மணி ஆயிடுச்சு. ஓ சார். ஓகே புல்லல், ரைட். அதே மாதிரி நான் இப்பதான் நான் சொன்னேன், அங்க புவைஹிதி இப்ப அதை விரட்டுறதுக்காக வந்த சிற்றரசு எதுன்னு நாங்க படிச்சோம்? செல்ஜூக்கி. அப்ப அவங்க எப்படி தோன்றினாங்கன்னு பார்க்கணும் தானே. இப்ப புவைஹிதியை நாங்க என்ன செஞ்சோம், அவங்களும் என்ன புவையா என்ற மாதிரி அவங்க தைலண்ட்ல புவையா மூதாதையர் வாழ்ந்து அவரோட மகனான அஹ்மது ஹசன் அலி அவங்களின் ஊடாக அப்பாசி ஆட்சி டச் ஆகி கடைசியா செல்ஜூக்கி டச் ஆகி அவங்களோட சாப்டர் க்ளோஸ் ஆயிட்டு.
அப்ப அதே மாதிரி அப்ப நாங்க பார்த்தோம் தானே அங்க புவையா என்ற ஒருத்தர் அங்க தோன்றி அவங்களோட இதுல இருந்து வந்திக்கிறாங்க. அதே மாதிரி செல்ஜூக்கையும் பார்ப்போம் அவங்க எப்படி தோன்றிக்கிறாங்க. சரி, ரைட். இந்த செல்ஜூக்கிய சிற்றரசுக்கு தானே பிள்ளைகள் அதை நாங்க ஆரம்பத்திலே பார்க்கணும். அது அப்பாசிய ஆட்சிக்கு பக்கபலம், அப்பாசிய ஆட்சிக்கு நாங்க பக்கபலமாக இருப்போம் என்ற கண்ணோட்டத்துல தோன்றின ஒரு சிற்றரசு தான் இந்த செல்ஜூக்கிய சிற்றரசு. இது எப்படின்னா அப்பாசிய கலிப்பா காசிமின் காலத்துல புவைஹிதிகளோட அதிகாரம் ஆட்டம் கண்டிச்சு. செல்ஜூக்கிய அதிகாரம் மாறவன் எப்படின்னா செல்ஜூக் அங்க புவையா என்றவருட வழித்தோன்றல் தான் புவைஹித் என்ற மாதிரி செல்ஜூக் என்றவருட வழித்தோன்றல் தான் செல்ஜூக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்தியாவோட வட எல்லை அண்டிய பிரதேசங்கள்ல கஸ்னவி ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த இந்தியா பகுதியில வந்து கஸ்னவி ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி நடைபெற்று வந்துச்சு. அந்த சந்தர்ப்பம் எப்படின்னா மஹ்மூத் கஸ்னவி ஆட்சி நடாத்திய போது டிரான்ஸ்ஒக்சியானா பிரதேசத்துல வந்து துருக்கியர்கள் என்ன செஞ்சாங்க குடியமர்ந்தாங்க. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எப்படின்னா அந்த மஹ்மூத் கஸ்னவி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த செல்ஜூக்கியர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா திரை செலுத்தி வாழ்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ரைட். அப்ப அவங்க வந்து செல்ஜூக்கியர்லைங்க ஒரு பக்கம் வட இந்தியாவில் அமர்ந்தாங்க, இன்னொரு பக்கம் குராசான்லயே அமர்ந்தாங்க. இப்ப சுல்தான் மஹ்மூத் கஸ்னவிக்கிறார் தானே, அவரு தான் செல்ஜூக்கியர்கள் வாழ்றதுக்கே பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். இப்ப செல்ஜூக்கியர்கள் வாழ்றதுக்கு இப்ப அங்கனாலும் பிரச்சனை இல்லை, அவங்களே நாட்டை பிடிச்சு ஆட்சி செஞ்சாங்க போயிதுகள். ஆனா செல்ஜூக்கியர்கள் அப்படி இல்லை, இங்க இருக்கக்கூடிய ஒரு மன்னர் தான் அவங்க வாழ்றதுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மன்னர் தான் மஹ்மூத் கஸ்னவி. அப்ப மஹ்மூத் கஸ்னவி வந்து இந்த செல்ஜூக்கிய பரம்பரைக்கு நீங்க வாழுங்க, இந்த குராசான் பகுதியை உங்களுக்கு தாரம், நீங்க அந்த இடத்துல வாழுங்க அப்படின்னு இவங்க நினைஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. ஆனா மஹ்மூதுக்கு பிறகு சுல்தான் மஸ்ஊத் வந்து பதவி ஏற்கிறாரு. இவருடைய காலத்துல அவங்களுக்கு கொம்பு முளைச்சிட்டு செல்ஜூக்கியர். எப்படின்னா கொம்பு முளைச்சி எப்படித்தான் அவங்கள பார்த்து அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களோட சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா குடிச்சீங்களா இல்லையான்னு கேட்டா சரி, ஒன்றுமே கணக்கிலடி அவங்க தனியாட்சி கேட்கத்தான் செய்வாங்க. அப்ப என்ன செஞ்சாங்கடா தனியாட்சி நடாத்த முயன்றான். கஸ்னவின்றதும் சிற்றரசு, அதுள்ளுக்கும் அவங்களோட கண்ட்ரோல். இப்ப அப்பாசி ஆட்சியிலேயே கஸ்னவின்றதே ஒரு சிற்றரசு. அப்ப அந்த கஸ்னவிக்குள்ளுக்கும் என்ன செஞ்சாங்க இந்த செல்ஜூக்கிய பரம்பரைன்னு செஞ்சு தனியாட்சியை கேட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க பார்த்தாங்க இது செட் ஆகான்னு சொல்லி இந்த ரெண்டு பேரோட இந்த புவைஹிதி சரி, ஓகே புல்லர், ரைட், ஓகே. இதுல நாங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னா தனியாட்சி நடத்த முயற்சித்தாங்க. அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை மூல ஆரம்பிச்சு. யார் யாருக்கு இடையில? மஸ்ஊத் கஸ்னவிக்கும் யாருக்கும் செல்ஜூக்கிய பரம்பரைக்கும் செல்ஜூக்கிய பரம்பரைக்கு இடையில யுத்தம் நடந்து யாரு ஜெயிச்ச? செல்ஜூக்கியர்கள் ஜெயிச்சாங்க. அந்த யுத்தம் நடந்த இடம் ஷீரத் என்ற இடத்துலதான் யுத்தம் நடந்த. நாங்க இதுக்கு எல்லா இடத்துலயும் பாத்திக்கிறோம். யுத்தங்களுக்கு பேர் வாரது சும்மா இல்ல. பத்ர் யுத்தம் பத்ர் கிணத்துல நடந்ததால பத்ர், உகது மலையிட்ட நடந்ததால உகது, அகலி திட்டத்தால நடந்ததால அகலி யுத்தம், சிப்பீன்ல நடந்ததால சிப்பீன். எந்த இடத்துல நடக்குதோ அதுதான் அந்த யுத்தத்துக்கு பேர். ஷீரத்தின் இடத்துல நடந்ததா ஷீரத்தின் யுத்தம் தான் சொல்லுவாங்க, ரைட். தென் எனவே அந்த இதுல வந்து செல்ஜூக்கிய பரம்பரை ஜெயிச்சதால அதுக்கு பிறகு கஸ்னவியர்களுக்கு புரிஞ்சிட்டு இனி அவங்களோட சண்டை பிடிக்கிறாண்டு கஸ்னவியர்கள் செல்ஜூக்கியரோட சமரசம் செஞ்சாங்க. அதோட செல்ஜூக்கிய ஆட்சி என்ன செஞ்சு கஸ்னவிக்குள்ளுக்கு தான் செல்ஜூக்கிய பரம்பரை இருந்து. ஆனா இப்ப கஸ்னவியர் சமரசம் செஞ்சதோட கஸ்னவி உள்ளுக்குள்ளே இன்னொரு சிற்றரசு தோண்டிச்சு. அதுதான் செல்ஜூக்கிய சிற்றரசு. இப்ப செல்ஜூக்கிய சிற்றரசு ஒபிஷியலா ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஆட்சி ஆரம்பமாகினதுதான் மிச்சம். இப்ப என்ன நடக்குண்டா அங்க அப்பாசிய கீழ ஆட்சியில துருக்கிய தளபதி அர்சலான் பசாசூரின்னு சொல்லக்கூடிய ஒரு துருக்கிய படை தளபதி என்ன செய்யறான்டா
அமீருல் உமரா மாலிகிர் ரஹீம 446ல பதவி நீக்கி தன்னை அமீருல் உமரான்னு படுத்தி போட்டான். ரைட். ஏற்கனவே இவங்க தான் அந்த இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இப்பதான் அவங்க சம்மந்தப்பட போறாங்க செல்ஜூக்கியர். அப்பாசிய ஆட்சியில துருக்கிய தளபதி அரசலான் பசாசூரி அமீருல் உமரா மாலிகிர் ரஹீம ஹிஜ்ரி 446ல பதவி நீக்கி போட்டு தன்னை அமீருல் உமரான்னு பிரபலப்படுத்தினான். அப்ப இந்த டைம்ல தான் கலீஃபா காயிம் அந்த டைம்ல பலம் பொருந்திய சிற்றரசு செல்ஜூக்கியர் பக்கம் அப்பாசிய கலிப்பட பார்வை போக காரணம் அவங்க இப்பதான் என்ன செஞ்சுக்கிறாங்க, கஸ்னவியரோட யுத்தம் செஞ்சு தோத்துட்டாய்க்கிறாங்க, வெற்றி பெற்றிக்கிறாங்க. அப்ப அதனால என்ன செஞ்சாங்கன்னா கலீஃபா காயிம்ட பார்வை செல்ஜூக்கியரை நோக்கி போச்சு. செல்ஜூக்கியர்ட்ட உதவி நாட்டாங்க, எங்களை கொஞ்சம் பாதுகாருங்க, இந்த பசாசூரி எங்கட அப்பாசிய கலீஃபாக்கும் அப்பாசிய கிலாஃபத்துக்கு அடிக்கடி தொந்தரவு தாரான், எங்களை கொஞ்சம் பாதுகாத்து தாங்கன்னு சொல்லி. எனவே அதுக்கப்புறம் துக்ரில்பர்க் வந்தாரு. பாரசீக கிளர்ச்சி அவரு பாருங்க, துக்ரில்பர்க் இருக்கிறார் தானே அந்த அப்பாசி, அதாவது செல்ஜூக்கிய சிற்றரசுலே வெரி டேலண்ட் துக்ரில்பர்க். உண்மையிலே பிள்ளைகள் பாருங்க, அப்பாசி ஆட்சியை அழிக்கிறதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு படம் வந்தா அதை டீல் பண்ணணும் எந்த ஆட்சி? உண்மையை சொல்லுங்களே. இப்ப நம்மட நாடு தானே, நம்மட நாட்டுல மட்டக்களப்புக்கும் இந்தியால இருந்து ஒரு படம் கொண்டு வருகிறது மட்டக்களப்பு அழிக்கிறதுக்கு. இந்த டைமுக்கும் நம்மட இலங்கையை பாதுகாக்கிறது யார பொறுப்பு? மட்டக்களப்புற பொறுப்பா இல்லாட்டி நம்மட நாட்டு அரசிட பொறுப்பா, அனுரோட பொறுப்பா? சொல்லுங்களே. கேள்வி திரும்ப நான் சொல்றேன், இலங்கைக்கு தானே பிள்ளைகள், இலங்கையில இந்த மட்டக்களப்புன்ற ஒரு பகுதிக்கு தானே இந்த மட்டக்களப்பை அழிக்கிறதுக்கு இந்தியால இருந்து ஒரு படம் வருது. இப்ப நான் கேட்கிறேன், அந்த இந்தியா படையிட்ட இருந்து மட்டக்களப்பை பாதுகாக்கிறது மட்டக்களப்பு மக்களிட பொறுப்பா இல்லாட்டி இலங்கை அரசிட அன்றகுமார கீழ அழைக்கிற அரசிட பொறுப்பா? இலங்கை அரசிட பொறுப்பு தான் சார். அரசிட பொறுப்பு. அதே மாதிரி இந்த அப்பாசி ஆட்சிக்கு அங்க என்ன செய்யற, அடிக்கடி அந்த துருக்கியர்கள் உருவமர்கள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகளை தர இடங்களை பிடிக்கிற இந்த டைமுக்கு அவங்கள்ட்ட இருந்து இந்த அப்பாசிய கிலாபத்தை பாதுகாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அப்பாசிய ஆட்சியோட பொறுப்பு தானே, அப்பாசிய ஆட்சியோட பொறுப்பு தானே அது. என்ன அப்பாசிய கிலாபத் அப்பாசிய ஆட்சியா செய்யணும். ஆனா அவங்க செய்ய வேண்டிய வேலையைத்தான் இந்த செல்ஜூக்கிய சிற்றரசு செய்யுது. துக்ரில்பேக் பாருங்க, இந்த அப்பாசிய கலீஃபா உதவி தேடுற டைம்ல துக்ரில்பேக் எங்க போயிருக்காரு பாருங்க, எங்க போய் தீக்கிறாரு? பாரசீக கிளர்ச்சி அடக்குவதற்காக பக்தாதில் இருந்து வெளியேறிய போது பாருங்க, பாரசீகர்கள் கிளர்ச்சி செஞ்சா அதை அடக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு என்று சொன்னா இவங்களுக்கு தான் நீங்க அப்பாசிய கிலாபத்துக்கு. ஆனா அப்பாசிய கிலாபத் பலவீனமாக இருக்குது, அவங்களோட வேலையை நாங்க செய்யறோம் என்று சொல்லி அவங்களுக்கு பக்கபலமா இருந்த சிற்றரசு செல்ஜூக்கிய சிற்றரசு. அப்ப இதுல துக்ரில்பர்க் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அப்பாசியர்கள், அதாவது பாரசீக கிளர்ச்சியை அடக்கி போட்டுட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா பாரசீக கிளர்ச்சி அடக்கிட்டு ஈகிற சந்தர்ப்பத்தில் நியூஸ் வருது அப்பாசிய கலீஃபா கிட்ட இருந்து, வாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப அந்த டைம்ல என்ன செஞ்சாருன்னா துக்ரில்பேக் அங்க போனார். பார்த்தா பசாசூரி பெரிய ஆள் மாதிரி எல்லாம் செஞ்சு விடு. அந்த டைமுக்கு என்ன செஞ்சாருன்னா பசாசூரியை விரட்டி போட்டுட்டு கலீஃபா காய்ம மீண்டும் துக்ரில்பேக் என்ன செஞ்சாரு, பதவி நியமனம் செஞ்சாரு. அதுக்கு பிறகு துக்ரில்பேக் திரும்ப போகவும் பயந்து ஓடினான் பசாசூரி. அவன் திரும்ப ஆட்சியே இருந்தான். அதுக்கு பிறகு திரும்பவும் கலிஃபா காயம் செய்தி அனுப்புறாரு துக்ரில்பேக்கிட்ட. போனவன் திரும்ப வந்துட்டான், வாங்க திரும்ப துக்ரில்பேக் அவனை வெட்டி போட்டுட்டு ஆட்சியை திரும்ப கலிஃபா காயமும் கொடுத்தாங்க. அப்ப மெயின் துக்ரில்பேக் தான். நாங்க பாருங்க, அங்க இருந்தாலும் அகமது ஈக்கிறாரு, ஹசன் ஈக்கிறாரு, அலி ஈக்கிறாரு, அதாவது முயிசுத்தவுலா, ஷம்சுத்தவுலா, ஷரஃபுத்தவுலா, பாஹுத்தவுலா, மாலிகுர் ரஹீம், அடுத்து அமீர், பல பேர் இருக்குது. இங்க ஒன்று மேல ஒன்லி துக்ரில்பேக். ரைட். துக்ரில்பேக் தான் அப்ப முழுமையான அப்ப இவர் தான் அப்பாசி ஆட்சியை பாதுகாத்தார். அதே மாதிரி இவர் சிறந்த மனிதர் பாருங்க, கல்வி, சமய பக்தி, எளிய வாழ்வு, அர்ப்பணிப்பு இதெல்லாம் அவருக்கு ஈக்குது. அதே மாதிரி எல்லா டேலண்ட்டும் ஈக்குது. மஸ்ஜித், கல்வி நிலையங்கள் எல்லாம் ஏற்படுத்தி தான் நீக்கிறாரு. அப்ப இவர் எப்படின்னு சொன்னா 452ல அவர்களுக்கு எதிராக போராடிய துக்ரில்பேக் அவர்களால் கைப்பற்ற பிரதேசங்களை மீட்டு கொடுத்தாரு. ரைட். அந்த துருக்கிய படையெல்லாம் போராடினா அவங்கள்ட்ட இருந்து அப்பாசிய கிலாஃபத்துக்கு, அப்பாசிய கலிஃபாக்களுக்கு அவங்களோட சொந்த பிரதேசங்களை மீட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இறக்க அவருடைய மகன் அலி பர்சலான்
அவர் வந்து என்ன செய்யறாருன்னா செல்ஜூக்கிய சிற்றரசரை இஸ்தாஃபகரா மாறுறாரு. துக்ரில்பர்க் எப்படியோ அதே மாதிரி தான் நலிப்பரசலாம். அதுல எந்த குறையும் இல்லை. அது டேலண்டோ வீரமோ எல்லாத்துலயும். அப்ப இவரும் என்ன செஞ்சாருண்டா, அப்பாசிய கிலாபத் செய்ய வேண்டிய வேலையான உரோம படையிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிற வேலையை இவரு செஞ்சாரு. அதான் பாருங்க, மலஸ்காட் போரில் உரோமர்களை வெற்றணும். உரோமர்களை ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. உமைய ஆட்சியிலே அப்பாசி ஆட்சியிலே நாங்க பார்த்தோம்னு சொன்னா உரோமர்களை ஒரு இடத்துல தோக்கடிச்சாங்க, ஆனா முழுமையாக வெற்றி கொள்ள இயலாது. பாருங்க, மலஸ்காட் போர்ல உரோமர்களை ஜெயிச்ச சிற்றரசு எதுன்னு கேட்டா அவங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? செல்ஜுக்கிய சிற்றரசு. செல்ஜூக்கிய சிற்றரசு. மலஸ்காட் போரில் உரோமர்களை தோல்வியடைய செய்த செல்ஜூக்கிய ஆட்சியாளர். அலிஃப் அர்சலாம். மலஸ்காட் போர் இடம்பெற்ற ஆண்டு ஹிஜ்ரி 464. 464. அப்ப அதை நாங்க தெளிவா விளங்கி வச்சோம். எனவே அலிப் அர்சலான் தனது மருமகன் சுலைமானிடம் சின்னாசிய பிரதேசங்களை கொடுத்தாங்க. அவங்களோட பரம்பரை தான் ரூம் செல்ஜூக்கியர்னு சொல்லப்படுது. எனவே தாத்தாரியர்களை படை எடுப்பு வரும் வரைக்கும் இந்த பிரதேசம் அவர்களோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. எனவே அதன் பிறகு அவருடைய காலத்துல முதலமைச்சராக ஒருத்தர் இருந்தார், அவர் தான் நிசாமுல் முல்க். அப்ப இவர் நிசாமுல் முல்க்ன்றது ஒரு நல்ல டேலண்டான ஒருத்தர். அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இப்ப எப்படி அப்பாசி ஆட்சிக்கு வந்து பர்மகிகள், குறிப்பா ஹாரூன் ரஷீதுக்கு பர்மகிகள் எவ்வளவு பக்கபலமா இருந்தாங்களோ அதே மாதிரி அப்பாசி ஆட்சியின் கீழால இருக்கக்கூடிய இந்த செல்ஜூக்கிய சிற்றரசர தலைவர்களுக்கு பக்கபலமா இருந்தது இந்த நிசாமுல் முல்க். அப்ப இவர் வந்து மாலிக் ஷாவை பதவி அமர்த்தி நல்ல முறையில அவங்க ஆட்சி செய்யறதுக்கு இவர் அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. முதலமைச்சர் நிசாமுல் முல்க் ஆட்சி சிறக்க பங்காற்றினாரு. இராணுவ பொறுப்புகள் எல்லாம் இவர கண்ட்ரோல தான் இருந்துச்சு. படை தளபதியாக இருந்தாரு. அதனாலதான் இவரை வந்து இஸ்லாமிய வரலாற்று அணி செய்தவர் அப்படின்னு தான் இவரை சொல்ற. ஏன்னா நல்ல ஒரு டேலண்டான இருந்தார். அதே மாதிரி இவர் வந்து ஒரு நூலையும் எழுதிக்கிறார். அந்த நூலோட பேர் தான் சியாசத் நாமா என்று சொல்லுவாங்க. அப்ப இது மிக முக்கியமானதாக இருந்துச்சு. அப்ப அதையும் நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி இவரை பாருங்க எப்படி டேலண்ட் பிள்ளைகள். அமைச்சர் போலவே சுல்தானும் மாறுவேடம் பூண்டு மக்களின் குறைகளை அவதானிச்சாங்க. மக்கள் நலமா இருக்காங்களா, சாப்பிடுறாங்களா, பாதுகாப்பு இருக்கா, இப்படியான விடயங்களை மாறுவேடம் பூண்டு என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அப்ப அதனால மக்களோட அங்கீகாரமும் இவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இதே டைம்ல இந்த இப்ப பாருங்க, மன்னனுக்கு முக்கியத்துவம் இல்லாம மன்னனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தருக்கு முக்கியத்துவம் இருந்தா யாருக்குனாலும் பொறாம இருந்தாங்க. அதனால இந்த நிசாமுல் முல்க்ட ஒரு பள்ளித்தோழர் ஒருத்தர் இருந்தாரு. அப்ப அந்த பள்ளித்தோழர் பேர் தான் ஹசன் பின் சலா. அப்ப அவன் என்ன, இந்த நிசாமுல் முல்குக்கு தன்னோட இருந்த ஒருத்தன் திடீரென்று அவனுக்கு இந்த மன்னர் போஸ்ட் எல்லாம் கிடைச்ச மாதிரி, பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைச்ச மாதிரி இந்த ஹசன் பின் சலாவுக்கு சரியான பொறாம நிசாமுல் முல்க் மேல. அதனால என்ன செஞ்சாருன்னா, இந்த ஹசன் பின் சலா பொறாம காரணமாக இந்த நிசாமுல் முல்குக்கு எதிராக ஒரு ஹஷிஷி இயக்கம் ஒன்றை உருவாக்கி நிசாமுல் முல்க ஒழிக்கிறதுக்கு திட்டமிட்டு ஒழிச்சும் போட்டான். ரைட். ஆனா ஒழிச்சு போட்டான்னு சொன்னா அந்த ஒழிக்கிறதுக்கு முதல்ல அவர் இறந்து போயிட்டாரு. ரைட். அப்ப அதையும் நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். நிசாமுல் முல்க் அதுக்கு பிறகு கடைசி டைம்ல உயிர் போற டைம்ல அவரை கொலையும் செஞ்சு போட்டாங்க. பாருங்க, யாரு நம்மளுடைய ஹிந்தா என்னதுக்கு ஃபேமஸ்? ஹிந்தா என்னதுக்கு ஃபேமஸ் சொல்லலாம்? ஹம்ஜாவை என்ன செஞ்ச? அவங்கள நுரையீரலை கடிச்சு துப்பினாங்க. எடுத்து கடிச்சு துப்பின. அதுக்கு ஃபேமஸ். அது மாதிரிதான் நீ வேணும் ஹசன் பின் சலா. ரைட். சுல்தான் ஒருவா இறந்துட்டாரு. ஆனா என்ன செஞ்சானா, இந்த நிசாமுல் முல்க் வந்து உயிர் போற தருவாயில இருக்கிற டைம்ல என்ன செஞ்சான், குத்தி சடலமாக்கி கொலை செஞ்சு போட்டான். சரிதானே? அப்ப அதை நாங்க என்னத்துக்கு பொறாம, வேற ஒன்றும் இல்லை. பொறாம அவனுக்கு பெரிய போஸ்ட் கிடைச்ச பொறாம, வேற ஒன்றும் இல்லை. ரைட். அதோட செல்ஜூக்கியர்கள் வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இதுக்கான காரணங்களாக சுல்தான் மாலிக் ஷாவுக்கு பின்னர் அவருடைய புதல்வர் ஏற்பட்ட போட்டி, ஹசன் இப்னு சலாட ஹஷிஷ் இயக்கம் எழுச்சி பெற்றது, கலிஃபாட அதிகாரம் மீண்டும் வலுப்பெற ஆரம்பித்தது, சிலுவை படையெடுப்பாட தாக்கம், செல்ஜூக்கிய சுல்தான் துருக்கிய புரட்சியாளர்கள் தோற்கடிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டது,
இப்படி பின்னர் விடுவிக்கப்பட்டாலும் மன அழுத்த மரணம் அடைஞ்சது. இப்படி பல ஹிஸ்டரி இருக்குது. பட் நீங்க இந்த செல்ஜூக்கிய ஆட்சியை நீங்க எப்படி பார்க்கணும்னா மூணு பேர், ஒன்று துக்ரில் பேக், இன்னொன்று அலி பர்சலான், அடுத்தது நிசாமுல் முல்க். இந்த 3 பேர் தான் அங்கேயும் 3 பேர் தான் மெயின். புவைஹிதிலே முகமது ஹசன் அலி, அதே மாதிரி இங்கேயும் 3 பேர் தான் மெயின். துக்ரில் பேக், அலி பர்சலான், நிசாமுல் முல்க். சாப்டர் முடியுது. அப்ப இவங்கட செல்ஜூக்கி ஆட்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த போராட்டத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அதாவது கஸ்னவியர்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க வாழ்றதுக்கு, அங்க ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு துக்ரில் பேக் அப்பாசிய கிலாஃபத்துக்கு உதவி செய்ய போய் அதுக்கு பிறகு அவர் நல்ல ஆட்சி அடைஞ்சு அப்புறம் அலி பர்சலான் வந்து உரோமர்களோட போராடி அதுக்கு பிறகு நிசாமுல் முல்க் வந்து சிறந்த ஆட்சியை நடத்தி அவர் சிறந்த நூல் எழுதி அவருடைய பள்ளித்தோழன் ஒன்றால அவர் கொலை செய்யப்பட்டது வரைக்கும் நீங்க எழுதிக்கணும். அதோட செல்ஜூக்கி சிஸ்டர்ஸ் முடியுது. இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாப்போம். எனி டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். இதுல எதுண்டா சந்தேகம் மீக்குதா? நான் குறுக்கி கேள்வி கேட்டா சொல்லுவீங்களா பிள்ளை? குறுக்கு கேள்வி கேட்டா சொல்லுவீங்களா? கேளுங்க சார், பதில் வந்தா. நாங்க பார்த்த 2 சிற்றரசுல இப்ப எது நல்ல சிற்றரசு, எது கெட்ட சிற்றரசு? செல்ஜூக்கிய சிற்றரசு நல்ல. செல்ஜூக்கியர் நல்லது. புவைஹிதர்கள் எதிரானது அப்பாசியருக்கு. செல்ஜூக்கிய சிற்றரசு புவையிதிய சிற்றரசு அவங்க ஒரு ஆட்சிக்கு ஒரு பேர் ஒன்று வச்சாங்க. என்ன பேர்? அமீருல் உமரா. அவங்க ஏற்கனவே புவைஹிதிகள் ஒரு இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. அந்த இடம் சீராஸ். ஷீராஸ். அப்பாசி ஆட்சிக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த துருக்கிய படை தளபதி யாரு? அவரை தான் துக்ரில் பேக் கொண்ட கடைசியா. அரசலான் பசாசூரி. அவன் அப்பாசி ஆட்சிக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவன் அந்த அரசலான் பசாசூரி தான். செல்ஜூக்கியர்கள் யாரோட போராடி தங்கட சிற்றரச அங்கீகரிச்சாங்க? கஸ்னவி. கஸ்னவியர்களோட. செல்ஜூக்கியர்கள் வாழ்றதுக்கு இடம் கொடுத்த கஸ்னவி ஆட்சியாளன் யாரு? மஹ்மூத் கஸ்னவி. மலஸ்காட் போரில் உரோமர்களை தோற்கடித்த செல்ஜூக்கிய ஆட்சியாளர்? அலி பர்சன். இஸ்லாமிய வரலாற்றை அணி செய்தவர் என போற்றப்பட்டவர்? நிசாமுல் முல்க். ஹசிசி எனும் இயக்கத்தை உருவாக்கியவர்? ஹசன் பின் சலாஹ். ஜியாசத் நாமா எனும் நூலின் ஆசிரியர்? நிசாமுல் முல்க். புவைஹிதி ஆட்சியின் இறுதி ஆட்சியாளர்? மாலிகுர் ரஹீம். மாலிகுர் ரஹீம். புவைஹிதி ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்ச மொத்த காலப்பகுதி கிட்டத்தட்ட 110. 110. புவைஹிதிய சிற்றரசில் முஇஸ்ஸுத் தௌலா என அழைக்கப்பட்டவர்? அஹ்மத். அஹ்மத். அப்பாசிய ஆட்சி காலத்தில் செல்ஜூக்கியர்களின் உதவியை நாடிய அப்பாசிய கலீஃபா? காயிம். காயம்.
ஓகே தென் அவ்வளவுதான். சரி, ஓகே பிள்ளை, சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும் என்று சொன்னா நாங்க பாடத்தை சமரிப்போமா? சமரிப்போமா? ஆம் சார். ஓகே பிள்ளை, நாளைக்கு உங்களுக்கு பாடம் சில வேலைகள்ல தான் நடக்கும். சில வேலை நடக்காது, சில வேலை நடக்கும். அவங்களுக்கு மெசேஜ் போடுது, பெரும்பாலும் 170% நடக்காது. சில சந்தர்ப்பம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நாளைக்கு அதை பார்த்துட்டு இனிமே பார்த்துட்டு மெசேஜ் போட்டுறேன். உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எடுக்கணும், இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல் டே செமினார் ஒன்று எடுக்க வேண்டி வரும். ஏன்னா முடிக்கவும் வேணுமே. முடிக்கலன்னா ஃபுல் சிலபஸே அல்ல, இலங்கை அரசியலை மட்டும்தான் முடிச்சிடும். மற்ற மூணும் நாங்கள் 2 months ப்ரொஜெக்ட் முடிச்சுட்டு இல்லாட்டி இடையில பார்க்கலாம். இலங்கை அரசியல் பகுதி முடிச்சாகணும். முடிச்சா தான் 2 month ப்ரொஜெக்ட் கொஞ்சம் யூஸ் ஆகிக்கும். முடிக்காம சார் சாட்டர்டே சண்டேல வந்து கவர் பண்ணிடலாம் சார். சாட்டர்டே அதான் ஒரு நாள் போட்டு செய்யணும், ஒரு நாள் போட்டு முடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து 7 மணி கிளாஸ் 6 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் போட்டாலுமே முடிச்சிடும். அப்படிதான் ட்ரை. பள்ளி போகணும். அப்படிதான் டைம் ஈகுது. இன்ஷால்லா அப்படி பார்த்து நாங்க செய்வோம். சரியா? பெரும்பாலும் சரி சார். மண்டே செமினார் போடுறதுக்கு டைம் கிடைக்காது. ஆனா அந்த ஈவினிங் டைம்ல கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நாம இப்ப வளமையா 6ல இருந்து 8 மணிக்கு முடிச்சதுதான் 7 மணி 8 மணி வரை. ஆனா குயிக் ஒரு 6:30ல இருந்து 9 மணி வரை இல்லை 10 மணி வரைக்கும் பிடிச்ச விட பிடிச்சிடல இலங்கை அரசியலுக்குள்ள. சரி, ஓகே பிள்ளை, நான் அப்ப சமரில் இருப்போம். ஸோ நான் இன்றைய தினம் அப்பாசி ஆட்சிய குறிப்பாக இந்த சிற்றரசு என்ற அமைப்பு பார்த்து சிற்றரசியல் உருவாக்கினது இந்த பர்ம கீக்கள் தான் நாங்கள் பார்த்துருந்தோம். இது சம்பந்தமா ஒரு காணொலியோடு நான் இந்த பாடம் வார்த்தைக்கு உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தேன். அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதை திரும்பவும் போய் பாருங்க. பர்ம அந்த சிற்றரசு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சிற்றரசுகள் தோன்றினது அப்பாசி ஆட்சி அழிக்கணும் என்ற நோக்கத்தை தோன்றின சிற்றரசு தான் துவைதிகள். அப்பாசி ஆட்சிக்கு பக்கபலமா இருக்கணும்னு நோக்கத்தை தோன்றின சிற்றரசு தான் இந்த செல்ஜூக்கியர்கள். அப்படின்ற அடிப்படையில் இந்த ரெண்டும் சம்பந்தமாக நாங்க பார்த்தது. மீண்டும் அடுத்த பாட வேலையில இந்த அப்பாசி ஆட்சியை அழிக்கணும் என்ற நோக்கத்துல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பாத்திமிய சிற்றரசு சம்பந்தமாகவும், பாத்திமியர்கள் வந்தாலும் சரி எவன் வந்தாலும் சரி அப்பாசி ஆட்சி எங்களை மீறி ஒன்றுமே செய்ய இயலாது என்று சொன்ன சலாஹுத்தீன் அய்யூபி சிற்றரசு சம்பந்தமாகவும் நாங்கள் மீண்டும் அடுத்த பாட வேலையில சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்கள், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.